Good afternoon, everyone. I'm Kishore Narayan. I'm doing my MBBS currently in AIIMS Bhubaneswar. So I'll be handling your biology sessions. So today we'll be starting with a new chapter, Anatomy of Flowering Plants. My All India NEET rank was 854. So I'll be beginning with Anatomy of Flowering Plants, right? So to begin with, what is essentially anatomy? So I believe this session I'll be finishing your chapter of this Anatomy of Flowering Plants. We'll be completing it in 2 sessions. It will take me two sessions. That is 2 hours. So and then we'll be done with this. So first, to begin with, what is anatomy? I hope you can see that I'm highlighting anatomy of flowering plants. So let us begin with anatomy. So when you come to your MBBS also, this will be one of the subjects which you'll be pursuing in your MBBS. So anatomy. Anatomy means structure. So when it comes in, essentially it deals with the internal structure, because morphology was the one which deals with the external structure. Morphology, which you saw in the previous chapter, that will so that is external structure. Anatomy na என்ன இப்போ நம்ம பார்ப்போம். அனாட்டமிங்கிறது ஒரு உடல் இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம தாவரங்களோட உடல் பத்தி பேச போறோம். இப்ப தாவரங்களோட உடல் பத்தி பேசுறப்போ வெளிப்புற தோற்றம் என்ன இருக்கோ அதுக்கு பேரு மார்பாலஜின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மார்பாலஜி பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? இப்போ உள்ள போக போக என்ன இருக்கு, இந்த தாவரங்களுடைய தோற்றத்துல என்ன அப்படி வேறுபாடுகள் இருக்கு, மாறுபாடுகள் இருக்கு, எப்படியெல்லாம் அது வித்தியாசமா வளர்ந்திருக்கு, வகைப்பட்டிருக்கு, பரிணாம வளர்ச்சியில அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் பாக்குறது தான் அனாட்டமி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம இதை பார்ப்போம். இப்ப அனாட்டமில நம்ம என்னெல்லாம் இப்ப பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பூக்கிற தாவரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்பாலஜினா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டோம். இப்போ பூக்கிற தாவரங்கள், பூக்கள் கொடுக்கக்கூடிய தாவரங்கள் தான் என்னன்னு சொல்லிட்டேன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ங்கிறது ஃபிளாரிங் பிளான்ஸ். இப்போ பூக்கள் இந்த தாவரங்கள்ல இருந்து தான் வருது. அப்ப இந்த ஃபிளாரிங் பிளான்ஸ் பத்தி இதனுடைய உட்புற தோற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம முக்கியமா இதுல பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இங்க கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன்ல முன்னுரையில கொடுத்துருக்கிற எதுவுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு அவசியமா இருக்காது. என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டடி ஆஃப் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ் இஸ் கால்ட் அனாட்டமி. அதாவது ஒரு தாவரத்துடைய எந்த உயிரினமா வேணா இருக்கட்டும், எந்த உயிரினத்தினுக்கும் அதுக்கு அதோடைய உட்புற தோற்றம், அதை உள்ள இருந்து பாக்குறப்போ அது வகைப்பட்டிருக்கிறது எப்படி, இதுல வந்துட்டு என்னெல்லாம் நார் இருக்கு, இதுல இருக்கிற தசைகள் என்ன, சதை என்ன, இதுல நம்ம உடல்ல நீங்க மனித உடல்ல பாக்குறப்ப இதே மாதிரிதான் பாப்பீங்க. இதுல ரத்த குழாய் இருக்கா, நரம்பு இருக்கா, என்ன ஓடுது, அந்த மாதிரி பாக்குறப்போ அதே மாதிரிதான் நீங்க தாவரங்களையும் பார்க்க. தாவரங்கள்ல நம்ம பாக்குறப்போ நம்ம முக்கியமா இந்த லெசன் நம்ம பிரிச்சிருக்கிறது 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒன்னு டிஷ்யூ சிஸ்டம், இன்னொன்னு நம்மளுடைய டைகாட் மோனோகாட். அதாவது நீங்க டைகாட் மோனோகாட் நான் உங்களுக்கு போன வாட்டியே கத்துக் கொடுத்தேன், ஞாபகம் இருந்தா நீங்க சொல்ல முடியுது. டைகாட்னா என்னது? ஒரு காட்டுல ஒரு விதை எடுத்தா அந்த விதையில 2 காட்டில்ன்றதுதான் அதுக்கு பேரு டைகாட். இதே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு மோனோகாட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி உன்னுடைய அந்த விதத்துல நம்ம பார்த்தா மோனோகாட் தான் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். நீங்க மார்பாலஜி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பட் இப்போ ஆரம்பிக்க போறது 6.1 டிஷ்யூ சிஸ்டம்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க. இதுல இப்போ நம்ம என்னெல்லாம் வித்தியாசமான செல் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்துட்டு டிஷ்யூஸ் பத்தி நாங்க பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு தாவரத்தினுடைய அந்த தாவரம் என்ன செயல்பாடுல ஈடுபட்டு இருக்கு, அல்ல அந்த தாவரத்தினுடைய ஒரு பகுதி என்ன செயல்ல செய்யும். ஒரு இலையா இருந்தா அது வந்துட்டு அந்த தாவரத்துக்கு தேவையான அந்த போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்கும். அதாவது உணவு சமைக்கிறது. நம்ம வந்துட்டு ரொம்ப சுலபமான வழியில சொல்லணும்னா உணவு சமைக்கிறது. இதே வேற என்ன பண்ணும், தண்ணியையும் சத்துக்களையும் மண்ணுல இருந்து உறிஞ்சி எடுத்துக்கும். இதே அதனுடைய தண்டு என்ன பண்ணும், தண்டுங்கிறதுதான் இந்த தாவரத்தை வலிமையா நிக்கிறதுக்கு உதவி பண்ணும் இல்லையா? மண்ணில் அது ஊன்று நிக்கணும்னா அந்த தாவரத்தை அந்த தண்டு தேவை. இப்ப இந்த மாதிரி எல்லா உறுப்புக்கும் எல்லா பகுதிக்கும் ஒரு விதமான வேலை இருக்கு, ஒரு விதமான செயல்பாடு இருக்கு. அப்ப இந்த செயல்பாடு எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த செயல்பாடு பார்த்துட்டோம். இப்ப செயல்பாடு எல்லாம் பார்த்தாச்சு. செயல்பாடு செய்யறதுக்கு இந்த தாவரங்களுடைய இந்த அமைப்பு எப்படி, அதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு இதனுடைய லொகேஷனை பத்தி புரிஞ்சிருக்கு பாருங்க. லொகேஷன் அப்படின்னா அந்த தாவரத்துல எந்த பகுதியில அது இருக்கு, ஸ்ட்ரக்சர்னா இதோடைய உருவம், ஃபங்க்ஷன்னா இது செய்யக்கூடிய அந்த செயல்பாடு, இது என்ன வேலைக்கு இது பயன்படுது, இதோடைய பயன்பாடு. இப்ப இந்த 3மே சம்பந்தப்பட்டதுதான். இந்த 3மே ஒன்றொன்றுக்குள்ள சார்ந்து இருக்கக்கூடியது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அப்போ நம்ம இப்ப டிஷ்யூஸ் வழி பார்த்தோம்னா, டிஷ்யூஸ் அப்படிங்கிறது வித்தியாசமான தசை அப்படின்னு நம்ம டிஷ்யூன்னு சொல்றோம் இல்லையா? செல்லுகளுடைய குழுதான டிஷ்யூ. அப்ப இந்த டிஷ்யூ பத்தி நம்ம பாக்குறப்ப நமக்கு 3 விதமான டிஷ்யூக்கள் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஒன்னு எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், 2வது கிரவுண்ட் சிஸ்டம், 3வது வாஸ்குலர் சிஸ்டம். முதல் நம்ம பார்ப்போம் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது அவுட்டர் கவரிங்.
அவுட்டர் கவரிங் ரொம்ப நம்ம சுலபமா சொல்லணும்னா அவுட்டர் கவரிங் சொல்லலாம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் என்னன்னு கடைசியா சொல்றேன். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னா ஃபுட், வாட்டர், இந்த ரெண்டையுமே தாவரத்துடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செலுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பகுதிகள் தான் வாஸ்குலர் டிஷ்யூ. உதாரணத்துக்கு ஒரு இலை இருக்கு, தண்டு இருக்கு, இங்க இன்னொரு இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பூ இருக்கு, சரியா? ஒரு சின்ன பூ இந்த இடத்துல இருக்கு. அப்போ இலையில இருந்து உணவு சமைக்கிறது இலை. அந்த சமைஞ்ச அந்த உணவை தூக்கி இங்க இருந்து இந்த இலையில இருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த வரணும்னா அதுக்கு ஏதோ ஒன்று பயன்படும். அதே மாதிரி கீழே வேர் இருக்கும், கீழே இருக்கிற அந்த வேர்ல இருந்து இலைக்கு தண்ணி போகணும்னா அதுக்கு ஒன்று பயன்படும். அப்போ இந்த மாதிரி இந்த உணவை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உணவுனா ஃபுட் அண்ட் மினரல்ஸ் வராது. மினரல்ஸும் தண்ணியும் சத்துக்களும் வேற இடத்துல வரும். உணவை மட்டும் எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த விஷயம்தான் ஃப்ளோயம் அப்படின்னு நீங்க படிப்பீங்க. ஃப்ளோயம் அப்படிங்கிறது உணவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை வழிமாற்றுறதுக்கு என்ன திசு பயன்படுதோ அதுக்கு பேரு ஃப்ளோயம். அதே மாதிரி தண்ணியையும் சத்துக்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வழிமாற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த திசுக்களுக்கு பேரு தான் ஜைலம். இந்த விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம், சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்ப நம்ம எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா என்னதுன்னா எல்லாமே, மிச்சம் எல்லாமே, ஆல் அதர்ஸ் ஆர் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். நம்ம ஃபுட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயம் பேர் என்னது? ஃப்ளோயம். நான் சொல்லிட்டேன், ஃபுட்டுக்கு ஃப்ளோயம் இருக்கு, தண்ணிக்கு ஜைலம் இருக்கு, சரியா? உணவுக்கு அதாவது குளுக்கோஸுக்கு ஃப்ளோயமும் தண்ணிக்கு ஜைலமும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபுட்டும் ஃபேர்ல தான் ஆரம்பிக்குது, ஃப்ளோயமும் ஃபேர்ல தான் ஆரம்பிக்குது, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? இது சுலபமா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். எபிடர்மல் டிஷ்யூ அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் கவரிங். இதனுடைய எல்லாத்தையும் விட வெளிப்புற தோற்றம் என்னவோ அந்த மொத்த தாவர உடலுக்குமே இருக்கிற வெளிப்புற தோற்றத்துக்கு பேர் தான் எபிடர்மல் சிஸ்டம். இந்த எபிடர்மல் சிஸ்டம்ல இப்ப என்ன எல்லாம் இருக்கும்? எபிடர்மல் சிஸ்டம்ல முக்கியமா நீங்க 3 விஷயத்த பார்க்க முடியும். ஒண்ணுக்கு பேரு எபிடர்மல் செல்ஸ், ரெண்டாவது ஸ்டொமேட்டா, மூணாவது எபிடர்மல் அப்பெண்டேஜஸ். அப்பெண்டேஜஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு அனிமல் கிங்டம்ல சொல்லியிருக்கேன். அதாவது சின்ன சின்னதா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படிங்கிறத நம்ம அப்பெண்டேஜஸ் சொல்றோம், சரியா? இந்த அப்பெண்டேஜஸ்க்கு உங்க புக்ல 2 உதாரணம் தான் மெயினா கொடுத்தா. ஒன்னு ஹேர், இன்னொரு ட்ரைகோம். ட்ரைகோம்ங்கிறது தண்டுல வளரக்கூடிய முடி, ஹேருங்கிறது உங்களுடைய இது அது ரூட்னா என்ன? ரூட்ல வளரக்கூடிய முடி. ரூட்ல வளரக்கூடிய முடியை நம்ம ஹேரனும், தண்டுல வளரக்கூடிய முடியை நம்ம ட்ரைகோம் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்து வச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ எபிடர்மஸ்ங்கிறது எல்லாத்தையும் விட வெளியே இருக்கிற லேயர். இது நீளமான எலாங்கேட்டட் காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு செல்ஸ். அதாவது என்னது, இதுக்கு அர்த்தம் என்னது? எபிடர்மல் செல்ஸ். இப்போ இந்த எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லுவோம். எபிடர்மல் செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீளமா இருக்கும், அதாவது எலாங்கேட்டட். இதனுடைய நீளம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு. காம்பாக்ட்லினா என்னதுப்பா? காம்பாக்ட்னா எல்லாமே வந்துட்டு அடைச்சு ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே அடைச்சு வச்சிருப்பாங்க. எல்லா செல்ஸும் ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால 2 செல்லுக்கு நடுவுல இருக்கிற இடம், 2 செல்லுக்கு நடுவில் இருக்கிற வெளி ரொம்ப கம்மியா இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் விட வெளிப்புற தோற்றத்துல இருக்கிற அந்த நிலையில இருக்கிற அந்த செல்லுங்கிறதுனால இது ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். அதை விட லேயர் தேவையில்லை. எல்லாத்தையும் விட வெளியே இருக்கிற லேயருக்கு பேரு தான் நம்ம இப்படி எபிடர்மஸ் அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலான எபிடர்மல் செல்களுடைய குழுக்கள் இப்படி ஒரே ஒரு லேயர் கொண்டதா தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது பாரங்கைமாட்டஸ். பாரங்கைமானா என்ன அப்படின்னு நீங்க உங்களுடைய 9ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. அதனால நம்ம இப்ப அதுக்குள்ள போறது இல்லை. அப்போ பாரங்கைமாவுடைய செல்கள் எப்படி எல்லாம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சைட்டோபிளாசம் தான் இருக்கும், செல் வால் இருக்கும், பெரிய வேக்யூல் இருக்கும். இதெல்லாம் பாரங்கைமாட்டஸ் செல்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா? இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதனால இப்ப அதுக்குள்ளேயே நம்ம போக போறது இல்லை. இப்ப எல்லாத்தையும் விட வெளியே எபிடர்மஸ் விட்டு வெளியே என்ன இருக்கு அப்படின்னா, எபிடர்மஸை விட்டு ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு பேரு கியூட்டிக்கல். இது எபிடர்மஸ் விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு லேயர். கியூட்டிக்கல் அப்படிங்கிற லேயர் தான் எபிடர்மஸையும் தாண்டி இருக்கும். இது ரூட்ல இருக்காது. கியூட்டிக்கல் அப்படிங்கிறது எதுக்கு இருக்கணும் அப்படின்னா இது ஒரு வேக்சி லேயர், அதாவது தண்ணியில இருந்து காப்பாற்றும். தண்ணி ரொம்ப பட்டுச்சுன்னா தண்ணில இருந்து ஏதாச்சும் சில வேளையில ஏதாச்சும் ஒரு என்ன சொல்ல ஏதோ கிருமியோ ஏதோ ஒண்ணு வந்துடலாம், அந்த தாவரத்துக்குள்ள வந்துடலாம். இப்ப எந்த இடத்துல எல்லாம் தண்ணி பட தேவையில்லையோ அந்த இடத்துல எல்லாம் இந்த கியூட்டிக்கல் இருந்து அதை தண்ணில இருந்து காப்பாற்று. ஆனா ரூட்ல மட்டும் எதுக்கு இருக்கு? எதனால வேர்ல மட்டும் இந்த கியூட்டிக்கல் லேயர் இருக்கக்கூடாது அப்படின்னா அது தண்ணியை உறிஞ்சி எடுக்கணும். அப்ப தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு தேவையான அந்த
அந்த இடத்துல போய் நம்ம கியூட்டிக்கல் வச்சோம்னா அந்த இடத்துல தண்ணி உரிய முடியாது, அதனால அந்த இடத்துல கியூட்டிக்கல் இருக்காது. சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டாங்கிறது என்னது? ஸ்டொமேட்டாங்கிறது சின்ன சின்ன துளைகள். சின்ன சின்ன துளைகள் எதனால? இது பிரீதிங் காண்டி பயன்படுது. பிரீதிங் அல்லது ரெஸ்பிரேஷன். என்ன பயிர் அப்படின்னா சின்ன சின்ன இந்த துளைகள் வழியா தான் காற்று உள்ள வந்து வெளியே போகும். ஏர் மூவ்ஸ் இன் அண்ட் அவுட். அதுக்கு தேவையான அந்த துளைகள் பேரு தான் ஸ்டொமேட்டா. இப்ப இந்த ஸ்டொமேட்டாங்கிறது என்னெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா இதுக்கு முக்கியமான ரெண்டு வேலை இருக்கு. ஒண்ணுக்கு பேரு டிரான்ஸ்பிரேஷன், ரெண்டாவது பேரு ரெஸ்பிரேஷன் அல்லது காற்று மாற்றம் தானே பிரீதிங்னா. அப்ப அது மட்டும் தான் நடக்குது, அதனால அதுக்கு பேரு ஸ்டொமேட்டா. இப்ப இந்த ஸ்டொமேட்டா இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸ்டொமேட்டாவினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் முக்கியம் உங்களுக்கு, அதனால இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸ்டொமேட்டாவுடைய தோற்றம் ரெண்டு விதமா இருக்கலாம். ஒண்ணு மோனோகாட்ல ஒரு மாதிரியும் டைகாட்ல ஒரு மாதிரியும் ஸ்டொமேட்டாவுடைய தோற்றம் இருக்கும். சரிங்களா? மோனோகாட்ல இதோடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா மோனோகாட்ல இதனுடைய தோற்றம் அதாவது ரெண்டு இடத்துலயுமே துளைகள் தான், ஆனா இந்த ஸ்டொமேட்டாவை சுத்தி சில செல்கள் இருக்கும். இப்போ ரெண்டு இடத்துலயுமே ஸ்டொமேட்டா தான், ஆனா இந்த துளைய வெளியில இருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி ரெண்டு செல்கள் இருக்கும். அந்த ரெண்டு செல்களுக்கு பேரு கார்டு செல்ஸ். கார்டு அப்படின்னா பாதுகாக்கக்கூடிய ஒரு காப்பாளன் மாதிரி இல்லையா, அதனால இந்த செல்லுக்கு பேரு கார்டு செல். இது ஒரு கார்டு செல். ஆனா நடுவுல இருக்கிற இந்த துளைக்கு பேரு தான் ஸ்டொமேட்டா. இந்த துளை என்னெல்லாம் இருக்கோ இந்த துளைக்கு பேரு தான் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்றோம் நம்ம. சரிங்களா? அப்போ அந்த துளையை விட்டு வெளியே சுத்தி இருக்கிற எல்லாமே கார்டு செல்ஸ். அப்ப இந்த கார்டு செல்ஸை பொறுத்து நம்ம ரெண்டு விதமா இதை பிரிக்க முடியும். ஒண்ணு மோனோகாட்ல எப்படி இருக்கும், டைகாட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். மோனோகாட்ல எப்படி இருக்கும் இந்த கார்டு செல்ஸோடைய தோற்றம் அப்படின்னா பீன் ஷேப். மோனோகாட்ல டம்பெல் ஷேப்டா இருக்கும். டம்பெல் ஷேப் நீங்க வந்து இந்த ஜிம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, டம்பெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் மோனோகாட்ல. இந்த கார்டு செல்லுடைய தோற்றமே மோனோகாட்ல அப்படி இருக்கும். டைகாட்ல இப்படி இருக்கும், பீன் ஷேப், பீன்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு விதமா இது வந்துட்டு பிரிவுபட்டிருக்கலாம், வகைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்டொமேட்டல் போர்னா துளை. அந்த ஸ்டொமேட்டாவில் இருக்கிற அந்த சின்ன துளையை பாதுகாக்கிறதுக்காண்டி நமக்கு இங்கே கார்ட் செல்ஸ் இருக்கு. இப்ப கிராஸ்னா என்னதுப்பா? கிராசஸ்ல கார்ட் செல்ஸ் தான் டம்பெல் ஷேப். கிராஸ்ங்கிறது ஒரு மோனோகாட். அப்போ மோனோகாட்ல இந்த கார்டு செல்ஸ் எப்படி இருக்கும்னா டம்பெல் ஷேப்டா இருக்கும். இந்த அவுட்டர் வால்ஸ் ஆஃப் த கார்டு செல்ஸ் எப்படி இருக்கும்னா ஒலியா இருக்கும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். கார்டு செல்ல வெளியே ஒரு லேயர் இருக்கு, வெளியே இங்கே ஒரு லேயர் இருக்கு. நான் இது மஞ்சள்ல கொடுக்குறேன். வெளியே ஒரு லேயர் இருக்கும் இந்த இடத்துல, இது வெளிப்புற லேயர், இது உட்புற லேயர் இல்லையா? இது கார்ட் செல் தான். ரெண்டுமே ரெண்டு கார்ட் செல்லோடைய உறுப்புகள் தான், ஆனா ரெண்டுமே வெவ்வேறா இருக்கும். வெளியே இருக்கிற லேயர் ஒல்லியா இருக்கும், உள்ள இருக்கிற லேயர் நல்லா திக்கா இருக்கும். அது நீங்க ஞாபகம் வச்சு, வெளியே இருக்கிற லேயர் தான் ஒல்லியா இருக்கும், உள்ள இருக்கிற லேயர் தான் திக்கா இருக்கும், மறந்துடக்கூடாது. அப்போ அவுட்டர் வால்ஸ் ஆஃப் த கார்ட் செல்ஸ் ஆர் தென், இன்னர் வால்ஸ் ஆஃப் த கார்ட் செல்ஸ் ஆர் ஹைலி திக்கன். இப்போ கார்ட் செல்ஸ்ல வேற என்ன இருக்கும் அப்படின்னா, கார்ட் செல்ஸ் பத்தி மட்டுமே நம்ம பார்த்தோம்னா கார்ட் செல்ஸ்ல வேலை இருக்கும். இந்த செல்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் நிறைய ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு போட்டோசிந்தசிஸ் நடக்கும், குளோரோபிளாஸ்ட் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த துளை, இந்த ஸ்டொமேட்டாங்கிற இந்த உள்ள இருக்கிற துளை, காற்றும் தண்ணியும் வெளியே போகணுமா போகக்கூடாதான்னு முடிவு பண்ற இந்த துளை எந்த அளவுக்கு திறந்திருக்கணும், எப்ப மூடணும் எப்ப மூடக்கூடாதுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றது, எல்லாத்தையுமே திருத்தி சீர வச்சிருக்கிறது என்னதுன்னா இந்த கார்ட் செல்ஸ் தான். சரிங்களா? இப்போ இந்த கார்ட் செல்ஸை சுத்தி சில செல்கள் இருக்கும். கார்ட் செல்ஸை சுத்தி கார்ட் செல் கிடையாது, கார்ட் செல் ரெண்டு தான் இருக்கும். நான் அதையும் தவிர்த்து வெளியே இருக்கிற சில செல்கள், அந்த செல்களுக்கு பேரு சப்சிடியரி செல்ஸ். எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க சரியா? சப்சிடியரி செல்ஸ். இப்ப நீங்க ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குப்பா. சரிங்களா? ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னதுன்னா, ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ்ல நமக்கு வரக்கூடியது கார்ட் செல் வந்துடும், உள்ள இருக்கிற ஸ்டொமேட்டல் போர் வந்துடும், வெளியே இருக்கிற சப்சிடியரி செல் வந்துடும். இந்த மூணையுமே இணைத்து நம்ம பேசுறப்பதான் அதை நம்ம ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், மறந்துடக்கூடாது. எதெல்லாம் ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ்ல வரும் அப்படின்னா கார்ட் செல்லும் இருக்கும், ஸ்டொமேட்டல் போரும் இருக்கும், சப்சிடியரி செல்ஸும் இருக்கும். இந்த மூணையுமே சேர்த்து நம்ம ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ்னா என்னது? மொத்த குழு நம்ம பயன்படுத்துறது. அந்த இப்ப நீங்க லேப்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அப்பாரட்டஸ் சொல்லுவாங்க. அப்ப அதுதான் அப்பாரட்டஸ். அதாவது மொத்த குழுவுமே சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம்ப்பா, நம்ம இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ் அப்படின்னு பேர் கொடுத்து வச்சிருக்கோம். இப்ப அதுக்கடுத்து இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? இப்ப நம்ம பார்த்திருக்கிறது எபிடர்மல் செல்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம நம்மளுடைய ஸ்டொமேட்டா பத்தியும் பார்த்து முடிச்சிட்டோம். எபிடர்மல் செல்ஸும் ஸ்டொமேட்டாவும் தவிர்த்து வேற என்ன இருக்கு இந்த லெசன்ல? அதாவது எபிடர்மல் டிஷ்யூல நம்ம பார்க்க வேண்டியது 3 டிஷ்யூ இருந்துச்சு இல்லையா? முதல் டிஷ்யூக்கு பேரு எபிடர்மல் டிஷ்யூ,
எபிடர்மல் டிஷ்யூ பார்க்கணும், அதுக்கடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ பார்க்கணும், அதுக்கடுத்து வாஸ்குலர் டிஷ்யூ பார்க்கணும். நம்ம எபிடர்மல் டிஷ்யூல 3 பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. நம்ம இதுல எதெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்திருக்கிறது இப்போதைக்கு எபிடர்மல் செல்ஸ் பார்த்துட்டோம், ஸ்டொமாட்டா பார்த்துட்டோம். இப்ப நம்ம கடைசியா நம்மளுடைய அப்பெண்டேஜஸ் பத்தி பார்க்க போறோம். அப்பெண்டேஜஸ் பத்தி பார்ப்போம். அப்பெண்டேஜஸ்ல 2 விதமான அப்பெண்டேஜஸ் இருக்கு. ஒன்னு ரூட் ஹேர்ஸ், வேர்கள்ல இருக்கக்கூடிய முடி, இன்னொன்னு தண்டுகள்ல இருக்கக்கூடிய ட்ரைகோம்ஸ். தண்டுகள்ல இருக்கக்கூடிய ட்ரைகோம்ஸ் ரெண்டுமே முடி மாதிரி தான். என்ன இதுல சின்ன வித்தியாசம் அப்படின்னா, ரூட் ஹேர்ஸ் எல்லாமே யூனிசெல்லுலார். ரூட் ஹேர்கள் ஒரு செல்லால உருவானதா இருக்கும். ரூட் ஹேர் எல்லாமே ஒரே ஒரு செல்லால உருவானதா இருக்கும். அதே மாதிரி இதனுடைய ஒரே செயல்பாடு என்னன்னா, தண்ணியையும் சத்துக்களையும் உன்னுடைய இதுல இருந்து உரியணும், மண்ணுல இருந்து உறிஞ்சு அந்த தாவரத்துக்கு கொடுக்கக்கூடியதுதான். இது மட்டும்தான் இதோடைய ஒரே வேலை. இதே நம்மளுடைய ட்ரைகோம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரைகோம்ஸ்ல இருக்கு, அந்த ட்ரைகோம்ஸ் எப்பயுமே மல்டி செல்லுலரா இருக்கும். ட்ரைகோம்ஸ் எப்படி இருக்கும்? மல்டி செல்லுலார் இருக்கும். மல்டி செல்லுலார் அப்படிங்கிறப்போ பல செல்களால உருவானக்கூடிய அந்த உடல் அமைப்பு இருக்கிறதுனால இது வந்துட்டு வேறுபட்டிருக்கு. அதே மாதிரி மல்டி செல்லுலரா இருந்தாலே இதனுடைய உடல் அப்ப எப்படி இருக்கலாம்? இதனுடைய உடல் அப்போ பலதரப்பட்டதா பிரிஞ்சிருக்கலாம், வகைப்பட்டிருக்கு. அதாவது யூனிசெல்லுலரா இருந்தா ஒரு செல்லு தான் இருக்கு. ஒரு செல்லை எப்படி வைக்க முடியும்? எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு செல்லு தான். ஆனா மல்டி செல்லுலார் அப்படிங்கிறப்போ பல செல்கள் இருக்கிறப்போ அது பல கிளைகளை கொடுக்கலாம், அல்லது நேரா ஒரே ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். அது வந்துட்டு வளைஞ்சு கொடுக்கலாம், அல்லது வளையாம அப்படியே ஜிப்புன்னு நிக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இப்போ இதுக்குள்ள இருந்து சில வேளையில இது வந்துட்டு சுரப்பிகளா இருக்கலாம், சில வேளையில இது தண்ணி வந்துட்டு அந்த தண்டுல இருந்து தண்ணி வெளியே போகாம பாதுகாக்கிறதுக்கும் இந்த ட்ரைகோம்ஸ் தான் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம 3 விதத்தையும் பார்த்துட்டோம். நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? எபிடர்மல் செல்ஸும் பார்த்துட்டோம். எபிடர்மல் செல்ஸ் எப்படி இருக்குன்னா, எல்லாமே ஒட்டி இருக்கக்கூடிய பாரன்கைமேட்டஸ் செல்ஸ் தான் எபிடர்மல் செல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஸ்டொமாட்டா பார்த்தோம். ஸ்டொமாட்டால என்னெல்லாம் பார்த்தோம்? ஸ்டொமாட்டாங்கிறது ஸ்டொமாட்டல் அப்பாரட்டஸ் பார்த்தோம். ஸ்டொமாட்டல் அப்பாரட்டஸ்ல 3 விஷயம் வரும். என்னென்னது? ஒன்னு வெளியில இருக்கிற சப்சிடியரி செல்ஸ், இன்னொன்னு உள்ள இருக்கிற அந்த ஸ்டொமாட்டல் போர், அதுக்கடுத்து ஸ்டொமாட்டல் போரை சுத்தி இருக்கிற அந்த 2 கார்டு செல்ஸ். அந்த கார்டு செல்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம்? மோனோகாட்ல அது டம்பெல் ஷேப்டாகவும், டைகாட்ல அது பீன் ஷேப்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இது எல்லாமே சேர்த்தா ஸ்டொமாட்டல் அப்பாரட்டஸ். அதுக்கு இருக்கிற 2 ஃபங்க்ஷன்ஸ் என்னது? ஒன்னு டிரான்ஸ்பிரேஷன், இன்னொன்னு கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது தண்ணி உடல்ல இருந்து வெளியே போறதுதான் டிரான்ஸ்பிரேஷன். கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுங்கிறது காற்று மாற்றத்துக்கு பேரு தான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? அவ்வளவுதான், இதோட இது முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எபிடர்மல் டிஷ்யூ பத்தி மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்துடலாம். இப்ப எபிடர்மல் டிஷ்யூ முடிஞ்சதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது கிரவுண்ட் டிஷ்யூ. இப்ப என்னது இந்த கிரவுண்ட் டிஷ்யூன்னா என்னது? கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது எபிடர்மிஸுக்கும் வாஸ்குலர் டிஷ்யூக்கும் தவிர்த்து இருக்கிற எல்லாமே சேர்த்துதான். எபிடர்மிஸ், இந்த வாஸ்குலர் டிஷ்யூ, இந்த 2ஐயுமே விட்டுட்டு மிச்சம் எல்லாம் என்ன இருக்கோ எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ தான். கிரவுண்ட் டிஷ்யூ நம்ம ரொம்ப சுலபமா நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஏன்னா பெரும்பாலான டிஷ்யூக்கள் இப்படிதான் இருக்கிறதுனால அதுல வந்துட்டு பல மாற்றங்கள்லாம் இருக்காது. மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா உங்க தாவர உடல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான டிஷ்யூக்கள் எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ தான். அந்த கிரவுண்ட் டிஷ்யூ பத்தி ரொம்ப சுலபமா நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. என்னது இது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான டிஷ்யூஸ். பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா அப்படிங்கிற 3 விதமான டிஷ்யூஸ் இருக்கு. இந்த 3 விதமான டிஷ்யூஸ் பத்தி உங்களுக்கு எதுலயே தெரியும்? உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் வகுப்புல இருந்தே தெரியும். அதனால இதுல நம்ம ரொம்ப டீடைலா போக வேண்டிய அவசியம் இருக்காது. பாரன்கைமேட்டஸ் செல்ஸ் பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ்ல இருக்கும், பெரிசைக்கிள், பிச், மெடியுலரி ரேஸ் இதுல எல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ரூட்ஸ்லயும் ஸ்டெம்ஸ்லயும் பாருங்க, ரூட்ஸ்லயும் ஸ்டெம்ஸ்லயும் பாரன்கைமேட்டஸ் செல்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பிச், மெடியுலரி ரே, இந்த 4 இடத்துல உங்களுக்கு ரூட்ஸ் ஸ்டெம்ஸ்ல காணப்படும். ஆனா இலைகள்ல காணப்படாது. இலைகள்ல இருக்கிற அந்த பாரன்கைமேட்டஸ் செல்லுக்கு நம்ம இன்னொரு பேர் கொடுத்திருப்போம். அதுக்கு பேரு தான் மீசோஃபில். மீசோஃபில் அப்படிங்கிறது இலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிரவுண்ட் டிஷ்யூக்கு தான் நம்ம மீசோஃபில் அப்படிங்கிற பேர் கொடுத்து வச்சிருக்கோம். மறந்துடக்கூடாது, இலைகளுக்குள்ள இருக்கிற கிரவுண்ட் டிஷ்யூக்கு நம்ம மீசோஃபில் அப்படிங்கிற பேர் கொடுத்து வச்சிருக்கோம். இப்ப ஸ்டெம் எடுத்துக்கிட்டீங்க அல்லது ரூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 2ல கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பிச், மெடியுலரி ரே இதெல்லாம் என்னது அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் என்னது அப்படின்னு உங்களுக்கு அப்புறமா தெரியும். இப்போதைக்கு இப்படி அதுக்கு அடுத்து லீவ்ஸ் இருக்கு. லீவ்ஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா மீசோஃபில். மீசோஃபில் அப்படிங்கிறது தான் இலைகள்ல உங்களுக்கு நீங்க காண போற பாரன்கைமேட்டஸ் டிஷ்யூ. பாரன்கைமேட்டஸ் டிஷ்யூ அப்படின்னா என்னது, நீங்க உங்க 9ஆம் வகுப்புல படிச்சதுனால அதை பத்தி நம்ம அந்த அளவுக்கு உள்ள போய் நம்ம படிக்க போறது கிடையாது இப்போதைக்கு.
சரிங்களா? இதோட உங்களுடைய கிரவுண்ட் டிஷ்யூ முடிஞ்சிருச்சு. கிரவுண்ட் டிஷ்யூ முடிக்கிறது ரொம்ப சுலபம் தான். அதுக்கடுத்து நம்ம கடைசி அந்த வாஸ்குலர் டிஷ்யூ தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. வாஸ்குலர் டிஷ்யூனா என்னது? வாஸ்குலர் அப்படின்னாலே என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உணவோ தண்ணியோ சத்துகளோ மாற்றக்கூடியது இந்த தாவரத்தினுடைய வேலை. அந்த செயல்பாடுல ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் வாஸ்குலர் டிஷ்யூல வந்துடும். பெரும்பான்மையா பெரும்பான்மையா எந்த விஷயம் அப்படின்னு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழாய்களா எதெல்லாம் செயல்படுதோ அது எல்லாமே வந்துடும். இப்ப குழாய்களா இங்க என்ன செயல்படுது? இங்க குழாய் அப்படின்னு தண்ணீரையும் சத்துக்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடிய சைலம் அப்படிங்கிற குழாயும், உணவுப் பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடிய ஃப்ளோயம் அப்படிங்கிற குழாயும், இந்த 2 குழாய்களும் சேர்ந்துதான் உங்களுடைய வாஸ்குலர் சிஸ்டம்குள்ள வருது. அப்ப இந்த வாஸ்குலர் சிஸ்டம்ல நீங்க பார்க்கக்கூடியது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சைலம் ஒண்ணு இருக்கும், 2வது ஃப்ளோயம் அப்படிங்கிற அந்த குழாய்கள் இருக்கும். அதை தவிர மிச்சம் எதுவுமே அந்த அளவுக்கு வராது. இப்ப இந்த வாஸ்குலர் சிஸ்டம் அப்ப எப்படி இருக்கு? வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கிறதுனா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா நீங்க பார்த்த வரைக்கும் கிரவுண்ட் டிஷ்யூ பாத்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் டிஷ்யூஸ். சிம்பிள் டிஷ்யூஸ்ல 3 விதம் இருக்கும். என்னென்னது? பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா அப்படிங்கிறது 3 விதமான சிம்பிள் டிஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கு. சிம்பிள்னா என்னதுப்பா? ரொம்ப அதனுடைய தோற்றம் எளிமையா இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு நிலை தான் இருக்கும், ஒரே ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கிறது இருக்கிறப்ப அதோடைய தோற்றம் ரொம்ப எளிமையானதா இருக்கும். ஆனா நம்மளுடைய பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா மாதிரி இல்லாம சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது இருக்கிற அந்த விதமான செல்கள்ல பல விதமான செல்கள் பற்பல நிலைகள்ல அது படிவங்களா அமைஞ்சிருக்கும். அப்படி அமைஞ்சிருக்கிற போதுதான் அது காம்ப்ளெக்ஸ் ஆகிடுது. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா எளிமையானது கிடையாது. அப்ப எளிமையான இல்லாத இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்ல சைலமும் ஃப்ளோயமும் வருது. இப்ப என்னது? இந்த சைலம் ஃப்ளோயம் 2யுமே சேர்த்து நம்ம வாஸ்குலர் பண்டில்ஸ்ன்னு சொல்லுவோம். வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படிங்கிறது, பண்டில்னா என்னது? ஒரு கொத்து மாதிரி. இப்ப சைலம் ஃப்ளோயம் 2யுமே சேர்த்து நம்ம வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இப்ப இதை பார்த்தோம்னா, சைலமும் ஃப்ளோயமும் முதல்ல அந்த பிளான்ட் அந்த இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைமரினா என்ன, செகண்டரினா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைமரி அப்படிங்கிறது ஒரு தாவரம் வளர்றப்போ முறையா அதனுடைய வளர்ச்சியில சைலமும் ஃப்ளோயமும் உருவாகி இருக்குன்னா அதுக்கு பேரு பிரைமரி. இப்போ அது வளர்ந்து முடிஞ்சு முதிர்ந்துருச்சு. அதுக்கடுத்து இன்னும் சில குழாய்கள் தேவை, இன்னும் சில உணவு தண்ணியும் அமைக்கிறதுக்கு, இன்னும் சில இடமாற்றத்துக்கு இன்னும் சில குழாய்கள் தேவை அப்படின்னு நினைச்சு அந்த நேரத்துல அதுக்கடுத்து தேவைக்கு உட்பட்டார் போல பிறகு அந்த சைலமும் ஃப்ளோயமும் உருவாகுச்சுன்னா அதுக்கு பேரு செகண்டரி. முறையா முன்னிலையில உருவாகக்கூடிய அந்த சைலமையும் ஃப்ளோயமையும் பிரைமரின்னு சொல்றோம். அதுக்கடுத்து ரெண்டாவது முறையா தேவை இருந்துச்சுன்னா வளர்ச்சி நிலைகள்ல எப்போ முதிர்ச்சி அடைகிறப்போ உருவாகக்கூடிய அந்த சைலம் ஃப்ளோயம் தான் செகண்டரி சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்றோம். முதல் முறையில உருவாக்கக்கூடியது பிரைமரி, அதுக்கு அடுத்து உருவானா செகண்டரி. இப்போ டைகாட் ஸ்டெம்கள்ல எந்த இடத்துல இருந்து நல்லா கச்சிதமா புரிஞ்சிருக்கணும். நான் டைகாட்டுங்கிறத நான் உங்களுக்கு 2ன்னு போடுவேன், ஸ்டெம் நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். சரியா? இது வந்துட்டு எழுதுறதுக்கு சுலபமா இருக்கிற மாதிரி நான் அப்படி பண்ணிக்கிறேன். எஸ்னா ஸ்டெம், ஆறுனா ரூட், எல்லுனா லீஃப்னு இருக்கும். இப்ப டைகாட் மோனோகாட்டுக்கு 2 1 எழுதிருக்கேன். சரியா? இப்ப டைகாட் ஸ்டெம்ல கேம்பியம் அப்படிங்கிற ஒரு படிவம் இருக்கும். இந்த கேம்பியம் அப்படிங்கிற இந்த ஒரு லேயர் என்னது அப்படின்னா, இது சைலம் ஃப்ளோயம் 2க்கும் மத்தியில இருக்கும். சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இந்த லேயருக்கு பேரு தான் கேம்பியம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, வெளியில ஃப்ளோயம் இருக்கு. இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுடைய 6.2 ஃபிகர் 6.2 சி பாருங்க. வெளியில ஃப்ளோயம் இருக்கு, உள்ள சைலம் இருக்கு, நடுவுல கேம்பியம் இருக்கு. வெளியில ஃப்ளோயம் இருக்கு, உள்ள சைலம் இருக்கு, நடுவுல கேம்பியம் இருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேம்பியம் இருக்கிறதுனாலதான் செகண்டரி சைலமும் ஃப்ளோயமும் இந்த இடத்துல உருவாக முடியும். கேம்பியம் இல்லைன்னா செகண்டரி சைலம் ஃப்ளோயம் 2மே உருவாக முடியாது. இப்ப கேம்பியம் இருந்தாதான் செகண்டரி growth நடக்க முடியும். செகண்டரி growthனா 2வது முறையா தேவைக்கு ஏற்பட்டார் போல அதனுடைய சைலமோ ஃப்ளோயமோ வளர்றதுக்கு பேரு தான் செகண்டரி growth. அப்ப அது நடக்கணும்னா உங்களுக்கு கேம்பியம் இங்கே இருந்தே ஆகணும். இந்த கேம்பியம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல செகண்டரி growth நடக்குதுன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், செகண்டரி growth நடக்குதுன்னா அதுக்கு பேரு ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஓப்பன் அப்படின்னா இது அதுக்கடுத்தும் வளர்ச்சிக்கு அது இடம் கொடுக்குது, அதனால இது ஓப்பன்னு சொல்றாங்க. க்ளோஸ்ட் அப்படின்னா ஒரு தடவை வளர்ந்ததுன்னா அதுக்கு மேல சைலமோ ஃப்ளோயமோ எக்ஸ்ட்ராவா உங்களால சேர்க்கவே முடியாது, அதுக்கு பேரு தான் க்ளோஸ்ட். உங்களால எக்ஸ்ட்ராவா 2வது முறையா 3வது முறையா உங்களால சைலமும் ஃப்ளோயமும் சேர்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு ஓப்பன். சேர்க்க முடியாதுன்னா அதுக்கு பேரு க்ளோஸ்ட். அப்போ இந்த கேம்பியம் இருக்கிறதுனாலதான் செகண்டரி சைலமும் ஃப்ளோயமும் வளர முடியுது, அதனால இதுக்கு பேரு ஓப்பன்.
இதே இதே இது நீங்க மோனோகாட்ஸ்ல வந்தீங்கன்னா பிரைமரி ஸ்டெம், மோனோகாட்ஸினுடைய ஸ்டெம்கள்ல நோ கேம்பியம். அப்ப கேம்பியம் இல்லைன்னா அப்ப அது எப்படி வளரும், எப்படி இது வந்துட்டு கடினமாகாதப்போ இந்த இடத்துல அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ராவா குழாய் வளர்ச்சி இருக்காது. அப்ப அதுக்கு பேரு க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில்ஸ்ங்கிறப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு தேவை இருந்தா அதுக்கு மேல உங்களால குழாய்களை சேர்த்துக்க முடியாது. அப்போ மொத்தமாவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த தண்டினுடைய திக்னஸ்னா என்னது, அடர்த்தி, வெளியிருந்து அந்த தண்டினுடைய வலிமை எல்லாமே கம்மியா இருக்கும். இப்போ மோனோகாட்ஸ்ல 2வது முறையா புளோயமும் சைலமும் சேர்க்க முடியாத அந்த காரணத்தினால அந்த தண்டினுடைய அந்த மொத்த ஸ்ட்ரக்சரு, தண்டினுடைய மொத்த தோற்றமே, வலிமையே எல்லாமே குறைஞ்சு குன்றி போயிடும். அதுக்கு பேரு க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில்ல கேம்பியம் இருக்காது, அதனால செகண்டரி growth நடக்காது. சரிங்களா? அப்போ சைலமும் புளோயமும் ஒரு வாஸ்குலர் பண்டில்ல எப்படி எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சைலமும் இப்போ இந்த இடத்துல பாருங்க, உதாரணத்துக்கு இது ஒரு தாவரத்துடைய தண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த தாவர தண்டுல ஒரு வேளைக்கு இந்த இடத்துல ஒரு சைலமும், இந்த இடத்துல ஒரு புளோயமும், இந்த இடத்துல ஒரு சைலம், இந்த இடத்துல ஒரு புளோயம், இங்க ஒரு சைலம், இங்க ஒரு புளோயம், இங்க ஒரு சைலம், இங்க ஒரு புளோயம், இங்க ஒரு சைலம், இங்க ஒரு புளோயம் அப்படின்னு இந்த தாவரத்தினுடைய இந்த வட்டத்துல ஒரு ரேடியஸ்லயும், இதெல்லாமே ஒரு ரேடியஸ் தானே, இந்த வட்டத்துல இதுவும் ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ரேடியஸ்னா என்னது, இந்த நடுப்புள்ளியை நோக்கி வரக்கூடிய எல்லா கோடுகளுமே ரேடியஸ் தானே. இப்ப இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது போல இருக்கிற எல்லா ரேடியஸுமே சேர்த்து இந்த ஒரு ரேடியஸ்லயும் ஒரே ஒரு விதமான குழாய் தான் இருக்கு. அது சைலமா இருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது சைலமா இருக்கு, இந்த இடத்துல ஒரு சைலம் இருக்கு. அப்போ ஒரு கோட்டிலையுமே ஒரு விதமான விஷயம் தான் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு 2 விதமான விஷயம் இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு உங்களுக்கு அப்ப அந்த நேரத்துல இதை நீங்க அதுதான் நீங்க ரேடியல் அப்படிங்கிற பேரோட நீங்க சொல்றீங்க. இதே உங்களுக்கு ஒரே ரேடியஸ்லயே உங்களுக்கு 2மே இருந்துச்சுன்னா, அதாவது ஒரே ரேடியஸ்ல 2 விதமான குழாயுமே இருந்துச்சுன்னா, ஒரு கோடு சைலமும், அதாவது ஒரு குழாய் சைலமும், இன்னொரு குழாய் புளோயமும், பெரும்பாலான பகுதிகள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புளோயம் தான் வெளியே இருக்கும். இப்போ அந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த லெஃப்ட்ல இருக்கிற இந்த டயக்ராம்ல பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6.2ல எல்லாத்தையும் விட மேல இருக்கிறது அதுக்கு பேரு ரேடியல்ங்கிறப்போ அங்க எப்படி இருக்கு, ஒரு இடம் சைலம், இன்னொரு இடம் புளோயம், ஒரு இடம் சைலம், இன்னொரு இடம் புளோயம், ஒரு ரேடியஸ்லயும் அப்படி இருக்கு. இது அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு எதுவும் வரைஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு கன்ஜாயிண்ட் வரைஞ்சு காட்டினீங்கன்னா கன்ஜாயிண்ட்ல எப்படி இருக்கும், ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துல நீங்க வெளியே பார்த்தா வெளியே உங்களுக்கு ஃபுல்லா புளோயம் வந்துடும், உள்ள பார்த்தா உள்ள ஃபுல்லா சைலம் வந்துடும். இப்ப எப்படி வருதுன்னா, நீங்க அப்போ ஒரு ரேடியஸ் வரைஞ்சீங்கன்னா ஒரே ரேடியஸ்ல உங்களுக்கு புளோயமும் கொஞ்சம் வந்துடும், சைலமும் கொஞ்சம் வந்துடும். இந்த இடத்துல புளோயமும் வந்துருச்சு, இந்த இடத்துல சைலமும் வந்துருச்சு. இப்ப இப்படி இருக்கிறதுக்கு பேரு கன்ஜாயிண்ட். நடுவுல கேம்பியம் இருந்தா இருக்கலாம், இல்லாட்டி இல்லாம போலாம். கேம்பியம் இருந்தா செகண்டரி growth நடக்கும், அப்ப அது ஓப்பனா இருக்கும். கேம்பியம் இல்லைன்னா செகண்டரி growth நடக்காது, க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டிலா இருக்கும். ஆனா கேம்பியம் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து நம்மளுடைய ரேடியல் கன்ஜாயிண்ட் பிரிக்கல. ரேடியல் கன்ஜாயிண்ட் பிரிச்சிருக்கிறது ஒரு ரேடியஸ்ல சைலம் இருக்கா, புளோயம் இருக்கா, 2மே இருக்காங்கிறத பொறுத்து. ஒரு ரேடியஸ்ல சைலம் மட்டும் இருந்தா ரேடியல், புளோயம் மட்டும் இருந்தா ரேடியல், 2மே இருந்தா அதுக்கு பேரு கன்ஜாயிண்ட். சரிங்களா? 2மே இருந்தா அதுக்கு பேரு கன்ஜாயிண்ட். இந்த கன்ஜாயிண்ட் எங்க பார்ப்போம், ரேடியல் எங்க பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இங்க கொடுத்துருப்பாங்க. அந்த என்ன விஷயம்னா, இந்த மாதிரி சின்ன லைன்ஸ் தான் எல்லாருமே மறந்துட்டு விட்டு போயிருப்பாங்க. ரூட்ல தான் நீங்க ரேடியல் பார்க்க முடியும். ரூட்ல ரேடியல் பெரும்பாலான நேரத்துல பார்க்க முடியும். லீஃப்லையும் ஸ்டெம்லையும் நீங்க கன்ஜாயிண்ட் பார்க்க முடியும். சரிங்களா? அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய பகுதி இந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்ப இதோட நம்ம என்னெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம், முடிச்சிருக்கிறது ஒண்ணு, நம்மளுடைய டிஷ்யூ சிஸ்டம் பார்த்து முடிச்சிட்டோம். டிஷ்யூ சிஸ்டம்ல என்னெல்லாம் டிஷ்யூஸ் இருக்கு, முதல் டிஷ்யூ சிஸ்டமுக்கு பேரு எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கு, வெளிப்புற தோற்றத்துல நம்ம பார்த்தது எபிடர்மல் செல்ஸ் இருக்கு, அதை தவிர்த்து ஸ்டொமேட்டா இருக்கு, அதை தவிர்த்து ரூட்ஸ் அண்ட் ட்ரைகோம்ஸ் இருக்கு. ரூட் அப்படிங்கிறது ரூட் ஹேர்ஸ் அண்ட் ட்ரைகோம்ஸ் இருக்கு. ரூட் ஹேர்ஸ்ங்கிறது வேர்ல இருக்கிற அந்த மயிர்கள். அப்ப அது வந்துட்டு யூனிசெல்லுலரா இருக்கும், அது வந்துட்டு தண்ணியையும் சத்துக்களையும் உறிஞ்சுறதுக்கு பயன்படும். இதே ட்ரைகோம்ஸ்ங்கிறது ஸ்டெம்ஸ்ல இருக்கிற மல்டி செல்லுலாரா இருக்கக்கூடிய அந்த மயிர்கள். இந்த மயிர்களுடைய தோற்றமும் உடல் வளர்ச்சியும் வேற மாதிரி இருக்கலாம். இந்த மயிர்கள்ல தோற்றம் வேற மாதிரி இருக்கலாம். இது வந்துட்டு பலதரப்பட்ட செயல்பாடுகள், பயன்பாடுகள் இருக்கு. உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம வந்துட்டு தண்ணில இருந்து பாதுகாத்து வச்சிருக்கோம்.
இந்த ட்ரைகோம்ஸ்ங்கிறது. இதே நம்மளுடைய ரூட் ஹேருக்கு வந்துட்டு தண்ணியை உறிஞ்சறதுக்கு பயன்படும். ஆனா ட்ரைகோம்ஸ் தண்ணியை வந்துட்டு அந்த அளவுக்கு நெருங்க விடாது. ஏன் நெருங்க விடாது? ஏன்னா இதுல கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லேயரும் இருக்கும். இந்த எபிடாமிஸ்க்கு உள்ள இருக்கிற அந்த கியூட்டிக்கல்ங்கிற லேயர் தான் தண்ணி வந்துட்டு இதுக்குள்ள வராத மாதிரி பார்த்து வச்சுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்த இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நம்மளுடைய ஸ்டொமேட்டல் ஹேர்ஸ் இருக்கும். சாரி, ஸ்டொமேட்டல் போர் இருக்கும். அதுக்கு வெளியே கார்டு செல் இருக்கும். அதுக்கு வெளியே சப்சிடியரி செல்ஸ் இருக்கும். இந்த கார்டு செல்லுங்கிறது இந்த ஸ்டொமேட்டாவினுடைய அந்த துளை எந்த அளவுக்கு திறந்திருக்கு இல்லை எந்த அளவுக்கு மூடி இருக்குங்கிறத பொறுத்து அதை பொறுத்து அது வந்துட்டு தண்ணியோ காற்றோ வெளியே வர்றது உள்ள போறது அந்த விதமான எல்லா செயல்பாடுகளும் சீரில் வச்சிருக்கிறதுக்கு அந்த கார்டு செல்ஸ் தேவைப்படுது. இதுக்கு வெளியே சப்சிடியரி செல்ஸ் அப்படின்னு சில செல்கள் இருக்கும். சப்சிடியரி செல்களுக்கு என்ன பயன்பாடுங்கிறது உங்களுக்கு இந்த புத்தகத்துல கொடுக்கல இன்னும். சரிங்களா? அதுக்கடுத்து எபிடாமல் செல் சிஸ்டம் முடிஞ்சதுன்னா அதுக்கடுத்து நம்ம எங்க போகணும்? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் வரணும். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் ரொம்ப சுலபமா ரெண்டு விஷயம் தான் கொடுத்துருக்கான். முதல் விஷயத்த என்னன்னா, பேரங்கைமா, கொல்லங்கைமா, ஸ்லீரங்கைமாங்கிற 3 விதமான சிம்பிள் டிஷ்யூஸ்னால உருவானது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றான் கிரவுண்ட் டிஷ்யூஸ் பத்தினா, இலைகள்ல இந்த கிரவுண்ட் டிஷ்யூஸ்க்கு பேர் மீசோஃபில் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கான். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து வாஸ்குலர் வரும். வாஸ்குலர்ல நம்ம 2 விதமா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? ஒன்னு ஓபன் க்ளோஸ்டா பிரிக்கிறோம், 2 ரேடியல் கன்ஜாயிண்டா பிரிக்கிறோம். ஓபன் க்ளோஸ்டா பிரிக்கிறப்ப எப்படி பாக்குறோம்? கேம்பியம் இருக்கா இல்லையா? கேம்பியம் இருந்தா செகண்டரி growth நடக்கும். அதாவது 2வது முறையா சைலம் ஃப்ளோயம் வளர முடியும். அதுக்கு பேரு கேம்பியம் இருந்தா அது நடக்கும். இதே கேம்பியம் இல்லைன்னா அங்க நடக்காது செகண்டரி growth. கேம்பியம் இருந்தா அதுக்கு பேரு ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். கேம்பியம் இல்லைன்னா அதுக்கு பேரு க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில். அது ரேடியல் கன்ஜாயிண்டா நம்ம எப்படி பிரிக்கிறோம்? ரேடியல் கன்ஜாயிண்ட்ங்கிறது ரேடியல் அப்படிங்கிறப்போ ஒரே ரேடியஸ்ல ஒரு ரேடியஸ் எடுத்தோம்னா, இப்ப அந்த வட்டம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாவரத்தை எடுத்து அதோடைய தண்டை வெட்டி பாத்தீங்கன்னா அது நீங்க சைட்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு வட்டமா தெரியும். அப்படி இல்லையா? அந்த வட்டம் தானே. அந்த வட்டத்தை பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். அந்த வட்டத்துல ஒரே ரேடியஸ்ல ஜைலம் மட்டும் இருந்தா அல்லது ஃப்ளோயம் மட்டும் இருந்தா அதுக்கு பேரு ரேடியல் வாஸ்குலர் பண்டில். இதே ஒரே ரேடியஸ்ல சைலமும் ஃப்ளோயமும் சேர்ந்து இருந்தா அதுக்கு பேரு கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். எங்க எதை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூட்டுகள்ல, வேர்கள்ல உங்களால ரேடியல் பார்க்க முடியும். ஞாபகம் எப்படி வச்சுக்கணும்? ஆர் ரேடியலும் ஆறு தான், ரூட்டும் ஆறு தான். இப்ப ரூட்ல நீங்க ரேடியல் பார்க்க முடியும். இதே உங்களுடைய இலைகள்லையும் தண்டுகள்லையும் உங்களால கன்ஜாயிண்ட் பார்க்க முடியும். கன்ஜாயிண்ட்ங்கிறப்போ ஒரே ரேடியஸ்ல உங்களுக்கு வெளியே ஒன்றும் உள்ள ஒன்றும் காணப்படும். அதுக்கு பேரு தான் கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதோட உங்களுக்கு இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து இது நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அடுத்து இப்ப நம்ம 6.1 நம்ம முடிச்சோம். அதுக்கு அடுத்து 6.2 பார்க்க போறோம். 6.2 உங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேங்க. 6.2ல உங்களுக்கு முக்கியமா மெயினா நீங்க பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 விஷயம் பார்ப்பீங்கப்பா இந்த லெசன்ல. ஒன்னு ரூட், இன்னொன்னு ஸ்டெம், இன்னொன்னு லீஃப். ரூட்டும் பார்ப்பீங்க, ஸ்டெம்மும் பார்ப்பீங்க, லீஃபும் பார்ப்பீங்க. இது நீங்க எதுக்கெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய ரூட், ஸ்டெம், லீஃப் 3யுமே உங்க ரூட்டை எடுத்தீங்கன்னா முதல் நீங்க மோனோகாட் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து ரூட்டையே டைகாட்லையும் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து ஸ்டெம்மை மோனோகாட்ல பார்ப்பீங்க. அதுக்கடுத்து ஸ்டெம்மையே டைகாட்லையும் பார்ப்பீங்க. இப்போ ரூட் எடுத்தா அதை டைகாட்ல பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைகாட்டுடைய ரூட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கடுத்து மோனோகாட்டுடைய ரூட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கடுத்து ஸ்டெம் எடுங்க, அதே தான் டைகாட்ல எப்படி இருக்கு, மோனோகாட்ல எப்படி இருக்கு பார்ப்பீங்க. அதுக்கடுத்து லீஃப்ல டைகாட்ல ரூட் எப்படி இருக்கு, டைகாட்ல இலை எப்படி இருக்கு, மோனோகாட்ல இலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு மொத்தமா 6 டாபிக் வருவதில்ல. முதல் டாபிக் என்னது? ரூட் டைகாட்ல எப்படி இருக்கு. ஒரு டைகாட் தாவரத்துல ஏதோ ஒரு டைகாட் தாவரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு வேர் அமைப்பு எப்படி இருக்கும், வேரினுடைய சீர் எப்படி இருக்கும், வேர் அமைப்பு எப்படி இருக்கும், இதுக்குள்ள இருக்கிற அந்த சைலமும் ஃப்ளோயமும் அந்த குழாய்கள் எல்லாம் எப்படி ஒழுங்கான விதத்துல எப்படி அதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும், இதுல என்ன விதமான செல்கள் இருக்குங்கிறதும், இதனுடைய லேயர்ஸ் எப்படி இருக்குங்கிறதும், 2வது முறையா வளர்ச்சி நடக்குமா நடக்காதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க பாருங்க, 2வது முறையா வளர்ச்சி நடக்கிறதுன்னா என்னது? நம்ம பேசுறது எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? நம்ம பேசுறது நம்மளுடைய செகண்டரி growth பத்தி பேசுறோம். செகண்டரி growthங்கிறது நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி நம்ம பாக்குறது என்னது? நம்மளுடைய 2வது வளர்ச்சி அப்படின்னு சொன்னேன் இல்லையா நான். அப்ப 2வது வளர்ச்சியில இங்க என்ன சொல்ல வர்றாங்க? அப்போ செகண்டரி growth 2வது முறையா உங்களுக்கு வந்துட்டு வளர்ச்சி நடக்கணும்னா உங்களுக்கு கேம்பியம் இருக்கணும். கேம்பியம் இருந்தாதான் அப்போ அந்த நேரத்துல மட்டும்தான் செகண்டரி உங்களுடைய எதுப்பா
இந்த செகண்டரி growth நடக்கும். அப்ப செகண்டரி growth நடந்தா மட்டும்தான் இது நம்ம ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்னா ஓப்பன், அது திறந்திருக்கு, அது சரின்னு சொல்லுது. ஓப்பன் அப்படின்னா என்னது, அது வந்து ஏற்றுக்குது. எதை ஏத்துக்குது, அதுக்கு ரெண்டாவது முறையா இந்த வளர்ச்சி நடக்கிறதை ஏத்துக்குது. அதனால இதுக்கு பேரு ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். இதே க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில்னா ரெண்டாவது முறையா வளர்ச்சி நடக்காது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா டைகாட்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் காணப்படும். ஸ்டெம்மா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், ரெண்டுலயுமே உங்களுக்கு ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் காணப்படும். அதனாலதான் அது கேம்பியம் இருக்கு. இதே இதே உங்களுடைய மோனோகாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க மோனோகாட் எடுத்துக்கிட்டேன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டெம்மா இருக்கட்டும் அல்லது ரூட்டா இருக்கட்டும், வேரோ தண்டோ ரெண்டுலயுமே உங்களுக்கு இந்த ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவுலையோ அல்லது சைட்லயோ, நடுவுல இருக்கலாம், ரெண்டுக்குமே நடுவுல இருக்கலாம் அல்லது பக்கவாட்டிலே இருக்கலாம். நடுவுல இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நேரத்துல அதை என்னன்னு சொல்றோம், நம்ம நடுவுல இருந்துச்சுன்னா, அந்த ரெண்டுக்குமே நடுவுல இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பேர் வந்துட்டு கேம்பியம் அப்படின்னு சொல்றோம். இல்ல அது இல்லாம போற வேலையில, அது க்ளோஸா இருக்கிறப்போ ரெண்டாவது முறையா வளர்ச்சி நடக்காது இல்லையா, அப்ப அதுக்கு பேரு நம்ம ரேடியல், அல்ல அதுக்கு பேரு நம்ம க்ளோஸ்ட்னு சொல்றோம். அப்ப இந்த ரெண்டுமே, அப்ப இது இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து நம்ம இதை வகைப்படுத்திருக்கோம் இல்லையா, அதேதான். இப்போ மோனோகாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்டரி growth-ஏ இருக்காது. மோனோகாட்ல செகண்டரி growth இருக்காது, ரெண்டாவது முறையா வளர்ச்சி நடக்காட்டி அப்ப அது க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில், கேம்பியமே இருக்காது. கேம்பியம் கொண்டது எது மட்டும்தான்ப்பா, டைகாட் மட்டும்தான். இப்ப அது இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல நீங்க டைகாட் எதை பாத்தீங்கன்னாலும் எல்லாத்துடைய தண்டும் இதோடைய வேரும் ரொம்பவே பெருமனா இருக்கு, அதோடைய பருமனம் அதிகமா இருக்கும், இது ரொம்ப அடர்த்தியா வளர்ந்ததா. இப்ப நீங்க ஒரு மரத்தை எடுங்க, அதே மாதிரி ஒரு சின்ன புதரை எடுங்க. மரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைகாட்டா இருக்கும். புதரோ இல்லைன்னா உங்களுடைய பயிர்களா இருக்கட்டும், புதரா இருக்கட்டும், இல்ல வளர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன புல்லா இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு அதோடைய தண்டெல்லாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாதது. ஏன்னா அங்க ரெண்டாவது முறையா வளர்ச்சி நடக்கல, growth ரெண்டாவது முறையா நடக்காதனாலதான் அது நம்ம கேம்பியம் இல்லைன்னு சொல்றோம். கேம்பியம் இல்லாதப்போ அதுல என்ன இருக்கும்பா, உங்களுக்கு செகண்டரி growth நடக்காது. செகண்டரி growth நடக்கலன்னு நம்ம அதுக்கு எதுக்கு என்னென்ன நம்ம பேர் வச்சிருக்கோம், அதுக்கு க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ நம்ம ஆரம்பிக்கிறது, இப்ப நம்ம டைகாட் ரூட்ல இருந்து ஆரம்பிப்போம். டைகாட் ரூட்ல இதோடைய அமைப்பு எப்படி இருக்கு? டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் த சன்ஃபிளவர் ரூட். சன்ஃபிளவர், சூரியகாந்தி பூங்கிறது என்ன, சூரியகாந்தி பூங்கிறது ஒரு டைகாட் இல்லையா? அப்ப இதுல உட்புற தோற்றம் எப்படி எல்லாம் இருக்கு, இந்த சூரியகாந்தி பூல அதோடைய உட்புற தோற்றம் எப்படி எல்லாம் இருக்குங்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். பாத்துக்கோங்க, சூரியகாந்தி பூவினுடைய உட்புற தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த டயக்ராம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டயக்ராம் இந்த மாதிரி இங்க ஒரு 6-7 பாட்டு மார்க் பண்ணிருக்காங்களா, இந்த டயக்ராம் பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம இதை தான் பார்க்கணும். இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தா நம்ம வந்துட்டு நம்மளுடைய அடுத்த மோனோகாட் பத்தி பார்ப்போம். இப்போதைக்கு டைகாட் ரூட் தான் பார்க்க போறோம். இப்ப டைகாட் ரூட்ல என்னெல்லாம் இருக்கு, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 விதமான செல்கள் வந்து 3 விதமான டிஷ்யூக்கள் வந்துடும். எபிடாமல் வந்துடும். எபிடாமல்ல என்னெல்லாம் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்குமா இருக்காதா? ஸ்டொமேட்டாங்கிறது வேர்கள்ல இருக்காது. இப்ப இங்க என்ன இருக்கும், உங்களுக்கு கியூட்டிக்கல் இருக்காது, நோ கியூட்டிக்கல் இருக்காது, ஏன்னா இது வேறு. அதே மாதிரி டைகாட்டுங்கிறதுனால இங்க நமக்கு கேம்பியம் தெரியும், ஆனா அது வந்து வாஸ்குலர் வந்துடும். எப்படியும் ஜைலமும் இருக்கணும், ஃப்ளோயமும் இருக்கணும். ஜைலம் ஃப்ளோயம் இது ரூட்டுங்கிறதுனால இந்த இடத்துல ரேடியலா அமைஞ்சிருக்கணும். இது டைகாட்டுங்கிறதுனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஹெட்டிங் போட்டுறேன். ஏன்னா நீங்க வந்துட்டு எதை பத்தி படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதை பத்தி நீங்க படிக்கிறீங்க, நீங்க படிக்க போறீங்க டைகாட் ரூட்டை பத்தி இல்லையா? டைகாட் ரூட்ன்னு நான் இங்க உங்களுக்கு ஹெட்டிங் போட்டுறேன். டைகாட் ரூட்ல ரேடியலா இருக்கும். அதுக்கு அடுத்து எபிடர்மல் டிஷ்யூல என்னெல்லாம் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். ஸ்டொமேட்டா இருக்காது, சரி அப்ப என்னதான் இருக்கும், ரூட் ஹேர்ஸ் இருக்கும். ரூட் ஹேர்ஸ் எல்லாத்தையும் விட வெளியே ரூட் ஹேர்ஸ் தான் இருக்கும். கிரவுண்ட் டிஷ்யூ எப்படி இருக்கும், கிரவுண்ட் டிஷ்யூ ஜிடின்னு கொடுத்துருக்கேன். இந்த கிரவுண்ட் டிஷ்யூல என்னெல்லாம் இருக்கும், கிரவுண்ட் டிஷ்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம். கிரவுண்ட் டிஷ்யூல பல லேயர்கள் அமைஞ்சிருக்கும், பல படிமங்கள் அமைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். அந்த படிமத்துடைய பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாமே தவிர ரொம்ப சுலபமானதுதான். கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், பெத்து அப்படின்லாம் சில பேர்கள் நீங்க படிப்பீங்க. அதுதான் கிரவுண்ட் டிஷ்யூல உங்களுக்கு அவ்வளவுதான் வரும். அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படக்கூடிய மாதிரி எல்லாம் எதுவுமே வராது. வாஸ்குலர் டிஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா மெட்டாசைலம், மெட்டாஃப்ளோயம் அப்படின்னு இருக்கும்பா. அது என்னதுன்னு நம்ம பார்ப்போம். மெட்டாசைலம் புரோட்டோசைலம் அப்படின்னு 2 வரும். மெட்டாசைலம் புரோட்டோசைலம்ங்கிறது என்னதுங்கிறத இப்ப பாத்துடலாம். சரிங்களா?
இந்த இடத்துல இப்போ அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் டைகாட்டிலினஸ் ரூட் இஸ் எபிப்ளமா. அப்ப எபிடர்மிஸ்ல தான் இது வருது. எபிடர்மிஸ்ல என்ன வருது? எல்லாத்தையும் விட வெளியே இருக்கிற அந்த லேயருக்கு பேரு, அதுக்கு பேரு தான் எபிப்ளமா. வண்ணத்தை மாத்தணும்னு நினைக்கிறேன் இல்லையா? எபிப்ளமா. இந்த எபிப்ளமாங்கிறது தான் எல்லாத்தையும் விட வெளியே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேரு, வெளியே இருக்கக்கூடிய அந்த செல்களுக்கு பேரு எபிப்ளமா. இந்த எபிப்ளமால இருந்து தான் ரூட் ஹேர்ஸ் வருமே. ஏன்னா எல்லாத்துக்கும் வெளியே தான். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு எபிப்ளமான்னு எடுத்துக்கிறேங்க. இது ஒரு எபிப்ளமாவினுடைய செல், இது ஒரு எபிப்ளமாவினுடைய செல், இது ஒரு எபிப்ளமாவினுடைய செல். இதுல இருந்து ஏதோ ஒரு செல்லுல இருந்து தான் இந்த ரூட் ஹேர்ஸ் வெளியே வந்துடும், இப்படி வளர்ந்து வரும். இதுல இருந்து இப்படி வளர்ந்து வரும். அப்போ ரூட் ஹேர்ஸ்ங்கிறது எபிப்ளமால இருந்து தான் வளர்ந்து வருது அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றாங்க. அதுக்கடுத்து எதுக்குள்ள வளரும்? வெளியே வளரும். அப்போ எபிப்ளமாக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, அதுக்கு உள்ள எபிப்ளமாக்கு கீழே அல்லது அடியில அல்லது உள்ள அல்லது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா கார்டெக்ஸ் இருக்கும். இந்த கார்டெக்ஸ்ல என்ன இருக்கும்? கார்டெக்ஸ்ல வால், அதாவது இதனுடைய சுவர்கள். எந்த சுவர்? செல்லினுடைய சுவர், செல்லினுடைய வெளிப்புற தோற்றம். அந்த நம்ம டிஷ்யூ பத்தி பேசல, இங்க வேற பத்தி பேசல, செல்லை பத்தி பேசுறோம். செல்லுல பேசுறோம்னா செல்வால். அந்த செல்வால் ரொம்பவே ஒல்லியான செல்வால் கொண்ட, அந்த அளவுக்கு அடராத செல்வாலை கொண்ட, பல வெளிகளை கொண்ட, செல்களுக்கு நடுவுல ரெண்டு செல்களுக்கு நடுவுல இருக்க அந்த வெளிகளும் இடைவெளிகளும் ரொம்ப அதிகமாவே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேரு கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான லேயர். இந்த வேறு லேயர் பெரும்பான்மையான இடத்தை இந்த கார்டெக்ஸ் தான் பிடிச்சிருக்கும். இந்த கார்டெக்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா தென் செல்வால்ஸ் இருக்கும், ஜாஸ்தியான இடைவெளிகள் இருக்கும், எல்லாமே பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு தான் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்ல எல்லாத்தையும் விட உள்ள இருக்கிறதுக்கு பேரு தான் எண்டோடெர்மிஸ். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லாத்துக்கும் வெளியே இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் அதுக்குள்ள நம்ம கார்டெக்ஸ் பாக்குறோம். இந்த கார்டெக்ஸ்லயே பல லேயர்கள் இருக்கும். இந்த எல்லா லேயரையும் விட்டு உள்ள இருக்கிற அந்த லேயருக்கு பேரு தான் எண்டோடெர்மிஸ். சரிங்களா? கார்டெக்ஸ்ல இருக்கிற செல்கள்லாம் எப்படி இருக்கும் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இன்வால்வ்டா இருக்கும், பல ஸ்பேசஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேரு எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. செல்கள் எல்லாமே பேரல் போன்றது, பீப்பாய் போன்ற செல் இப்படி இருக்கும். செல் எல்லாம், எல்லா செல்லோட ஸ்ட்ரக்சரும் இப்படி இருக்கும். இந்த தண்ணி பிடிக்கிற பேரல் மாதிரி இருக்கும். இப்படி பேரல் மாதிரி இருக்கக்கூடிய செல்கள் தான் இந்த எண்டோடெர்மிஸ் பூரா இருக்கும். எண்டோடெர்மிஸ் பூரா அந்த மாதிரி செல்கள் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செல்கள், எது இந்த செல்கள் தான் கார்டெக்ஸ். இந்த இங்க பிங்க் கலர்ல கொடுத்துருக்கான உங்களுக்கு, பிங்க் கலர்ல உங்க புக்ல பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல கொடுத்துருப்பாங்க. இந்த பிங்க் கலர்ல அந்த விஷயம் தான் உங்களுடைய எண்டோடெர்மிஸ் சொல்றாங்க. இந்த எண்டோடெர்மிஸ்ல தான் என்ன இருக்கும்? பேரல் போன்ற செல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேரல் போன்ற செல்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா எண்டோடெர்மிஸ்ல மட்டும் இடைவெளி இருக்காது. எல்லாத்தையும் விட உள்ள இருக்கிற அந்த லேயர் தான் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் கார்டெக்ஸ்ல தான் வருது. கார்டெக்ஸ்ல எல்லா லேயர்கள், எல்லா செல்கள்லயுமே எல்லா லேயர்கள்லயுமே இடைவெளி இருக்கும். ஆனா எண்டோடெர்மிஸ்ல மட்டும் இருக்காது, காணப்பெறாது. அப்போ ஒரே ஒரு லேயர் ஆஃப் செல்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய இந்த எண்டோடெர்மிஸ் பத்தி நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல வெளிகள் இருக்காது. அப்ப என்ன இருக்கும்பா? டான்ஜென்ஷியல் அண்ட் த ரேடியல் வால்ஸ்ல என்ன இருக்கும்னா வாட்டர் இம்பர்மியபிள் வேக்சி சுபெரின். இது ரொம்ப முக்கியம், ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய எண்டோடெர்மிஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. எண்டோடெர்மிஸ் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எண்டோடெர்மிஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், சுபெரின் அப்படின்னு இருக்கும். இந்த சுபெரின்ங்கிறது என்னதுன்னா வேக்சியா இருக்கும், அதாவது மெழுகு போன்ற தோற்றம் இருக்கும். அப்போ இது இருந்தா தண்ணி உள்ள நுழையாத மாதிரி, தண்ணிய உள்ள நுழைய விடாத மாதிரி ஒரு லேயர் இது. இந்த லேயர் இருந்தா அது வந்துட்டு தண்ணியில இருந்து அந்த செல்லை பாதுகாத்து வச்சிருக்கும். அதுதான் இதோடைய செயல்பாடு. அப்ப தண்ணி உள்ள நுழையாத மாதிரி இருந்தா அப்ப எப்பதான் தண்ணி உள்ள வரும்? ஏன்னா வேருடைய வேலையே தண்ணி உள்ள நுழைக்கிறது தானே. அது எப்படி உள்ள வரப்போகுது அப்படின்னா அதுக்கான விடையை நம்ம அப்புறமா இன்னொரு லெசன்ல நம்ம பார்ப்போம். இப்ப பார்க்க மாட்டோம். உங்களுடைய 13வது லெசன் நினைக்கிறேன், அந்த இடத்துல நீங்க பாப்பீங்க. நான் இவ்வளவு சீக்கிரமா நம்ம அந்த விஷயத்த படிக்க மாட்டோம். சரிங்களா? இப்ப டான்ஜென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்ஸ் ஆஃப் த எண்டோடெர்மல் செல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மெழுகு போன்ற லேயர் இருக்கும். இதுக்கு இந்த மெழுகு போன்ற லேயர்கள் எப்படி இது அமையப்பட்டிருக்கும் அப்படின்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிற முறையில அமையப்பட்டிருக்கும். இந்த பேரல் ஷேப்டு செல்களுக்கு நடுவுலயே சுபெரின் இருக்கும். இந்த சுபெரின் இருக்கிறப்போ இப்படி காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இந்த இடத்துல இப்படி அமைஞ்சிருக்கும். இது அமைஞ்சிருந்தா அந்த வழியா அது தண்ணியை உள்ள வர விடாது. ஆனா பக்கத்துல இன்னும் சில இடங்கள் இருக்கும், அந்த இடங்கள் வழியா தண்ணி உள்ள வரும். அந்த இடத்துக்கு பேர் என்ன, அது திசுக்களுக்கு பேர் என்னங்கிறது நம்ம எப்ப படிப்போம் அப்படின்னா நம்ம அதை இன்னொரு லெசன்ல அப்புறமா படிப்போம். அதை நம்ம இப்போதைக்கு படிக்க மாட்டோம். தண்ணி எப்படி உள்ள போய் வெளியே வருதுங்கிறது 13ல 11வது லெசன்ல டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ட்ஸ்ல நீங்க அதை படிப்பீங்க. ஜைலம் வழியா ஃப்ளோயம் வழியா சாப்பாடு தண்ணி எப்படி உள்ள வருதுங்கிறது மட்டும் இல்லாம எப்படி இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸையும் தாண்டி
தண்ணியால உள்ள வர முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே நீங்க வந்துட்டு அந்த இடத்துல படிப்பீங்க. இப்போ அதுக்கு அது தேவை கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து எண்டோடர்மிஸ்க்கு உள்ள பாத்தீங்கன்னா இன்னும் திக்வால்டு பேரங்கைமேட்டஸ் செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு பெரிசைக்கிள். எண்டோடர்மிஸ்ங்கிறது ஜைலம் ஃப்ளோயம் எல்லாத்தையுமே தன்னக்குள்ள அடக்கி இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் எண்டோடர்மிஸ் இல்லையா? அதுக்குள்ள பெரிசைக்கிள் அப்படின்னு ஒரு லேயர் நம்ம பார்க்க முடியும். இந்த பெரிசைக்கிள் லேயர் பார்த்தோம்னா இதுல திக் வால்டு பேரங்கைமேட்டஸ் செல்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பேரங்கைமேட்டஸ் செல்ஸுமே ரொம்ப ஒல்லியான வால்கள் கொண்டதா இருந்தது, ஒல்லியான சுவர்கள் கொண்டதா இருந்தது. ஆனா இப்போ நம்ம முறையா திக் வால்டு பேரங்கைமேட்டஸ் செல்ஸ் பார்க்கணும். இந்த திக் வால்டு பேரங்கைமேட்டஸ் செல்ஸ் கொண்ட இந்த லேயருக்கு பேரு, இது லேயர் மட்டும் கிடையாது, இது ஒரு கிரவுண்ட் டிஷ்யூ. பல செல்கள் கொண்ட பல செல்களுமே வந்துட்டு அப்படியே ஒட்டி ஒட்டி அமையப்பெற்ற ஒரு லேயர் இது, இந்த கிரவுண்ட் டிஷ்யூ. இந்த லேயருக்கு பேரு பெரிசைக்கிள். சரிங்களா? இனிஷியேஷன் ஆஃப் லேட்டரல் ரூட்ஸ் அண்ட் வாஸ்குலர் கேம்பியன் ரொம்ப முக்கியம்ப்பா. லேட்டரல் ரூட்ஸ்னா நம்ம பாக்குறது இது ஒரு வேரா நம்ம பாக்குறோம். இந்த வேர்ல இருந்து ஒரு கிளை வேர் வரும் இல்லையா, அதுக்கு பேரு தான் லேட்டரல் ரூட். அப்ப இந்த கிளை வேரும் அதே மாதிரி வாஸ்குலர் கேம்பியம்ங்கிறது இது தன்னுடைய உடல் அமைப்பை, இந்த தாவரத்தினுடைய அடர்த்தியும் வளர்ச்சியும் எடையும் அதிகமாகிறதுக்கு இந்த ரெண்டாவது வளர்ச்சி தேவை இல்லையா? அப்ப அது இந்த எல்லாமே இந்த பெரிசைக்கிள்ல இருந்து தான் நடக்கும். பெரிசைக்கிள் இல்லைன்னா செகண்டரி growth நடக்காது. செகண்டரி growthல வாஸ்குலர் கேம்பியம் வளர்றதுக்கு காரணமா இருக்கிறது எந்த லேயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுடைய விடை பெரிசைக்கிளா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மெயினா இருக்கிற அந்த வேர்ல இருந்து கிளை வேர்கள் வர்றதுக்கு எந்த லேயர் காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டாலும் உங்களுடைய விடை பெரிசைக்கிளா தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து பித்துங்கிறது எல்லாத்துக்கும் உள்ள ஜைலம் இருக்கலாம், ஃப்ளோயம் இருக்கலாம். அந்த எல்லாத்துக்குமே நடுவுல அதே மாதிரி உள்ள போனீங்கன்னா நடுவுல உட்புறத்துல ஒரு சின்ன வட்ட வடிமா இருக்கிற அந்த நிலைக்கு பேரு, அந்த இடத்துக்கு பேரு தான் பித்து. இந்த பித்துங்கிறது ரொம்ப சின்னதா, டைகாட் ரூட்ல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பித்து ரொம்ப சின்னதாகவும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாததுமா இருக்கும். அந்த அளவுக்கு சுலபமா உங்களுக்கு தெரியாது கூட. அந்த மாதிரி இருக்கிறது தான் பித்து டைகாட் ரூட்ல. ஆனா மோனோகாட் ரூட்ல அப்படி இருக்காது. டைகாட் ரூட்ல ரொம்ப சின்னதாகவும் பார்த்தாலே நீங்க கண்டுகொள்றதுக்கு கடிமா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு லேயர் தான் பித்து. மோனோகாட்ஸ்ல அப்படி கிடையாது. இப்போ பேரங்கைமேட்டஸ் செல்ஸ் அப்படின்னா என்னது? சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேரங்கைமேட்டஸ் செல்ஸ்க்கு பேரு கன்ஜங்டிவ் டிஷ்யூ. ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பேரங்கைமேட்டஸ் செல்ஸ்க்கு பேரு கன்ஜங்டிவ் டிஷ்யூ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது திருப்பி உங்களுக்கு இங்கதான் வரும் பாருங்க. நீங்க இப்ப பார்த்தா உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்க. இது உங்க எண்டோடர்மிஸ்க்குள்ள உங்களுக்கு எல்லாமே வந்துருக்கு இல்லையா? உங்களுக்கு உங்களுடைய சைலம் வந்துருது, ஃப்ளோயம் வந்துருது, அது எல்லாமே வந்துருச்சு. இங்க உங்களுக்கு சைலம் இருக்கு, ஃப்ளோயம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். அது பூரா ரேடியல் தானே. நடுவுல உள்ள நீங்க போக போக உங்களுக்கு இந்த இடத்துல பித்து வந்துடும். சைட்ல பெரிசைக்கிளும் இருக்கும், சைட்ல கன்ஜங்டிவ் டிஷ்யூவும் இருக்கும். சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடத்துக்கு பேரு கன்ஜங்டிவ் டிஷ்யூ. இந்த கன்ஜங்டிவ் டிஷ்யூல இந்த சைலமும் ஃப்ளோயமும் சில செல் குழுக்களா அமைஞ்சிருக்கும். இங்க பேச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க எத்தனை இந்த கன்ஜங்டிவ் டிஷ்யூல எத்தனை எல்லாம் இருக்கலாம்? இந்த பேரங்கைமேட்டஸ் செல்ஸ்ங்கிறது சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பேரங்கைமேட்டஸ் செல்ஸ் தான் நம்ம கன்ஜங்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம். இப்ப இது எத்தனை செல்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடியது, நம்ம பெரும்பாலா பார்த்தா ஒரு டைகாட் ரூட்ல, மோனோகாட் ரூட் பத்தி நம்ம பேசவே இல்லை. டைகாட் ரூட்ல பார்த்தோம்னா 4 இருக்கலாம். 2ல இருந்து 4 வரைக்கும் சைலம் அண்ட் ஃப்ளோயம் பேச்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. சைலம் அண்ட் ஃப்ளோயம் பேச்சஸ் 2ல இருந்து 4 இருக்கலாம். இதுக்கு அடுத்து கேம்பியம் ரிங் வளரும். இந்த கேம்பியம் ரிங் எதனால வளருது? ஏன்னா இங்க செகண்டரி growth நடக்கணும். செகண்டரி growth எதனால நடக்குது? ஏன்னா ரூட்டுகள்ல இருக்கக்கூடிய இந்த ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஓப்பன் டைப் வாஸ்குலர் பண்டில்ஸ்ங்கிறதுனால இங்க 2வது முறையா வளர்ச்சி நடக்கக்கூடும். சரிங்களா? இப்போ இந்த எண்டோடர்மிஸ்க்கு உள்ள இருக்கிற எல்லா செல்களுமே, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வரி இந்த இடத்துல இங்க கொடுத்திருக்கிற இந்த வரி, கடைசி வரி என்சிஆர்டில இது ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்க். ஆல் டிஷ்யூஸ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த எண்டோடர்மிஸ்க்குள்ள இருக்கிற எல்லாமே, பெரிசைக்கிளா இருக்கட்டும், வாஸ்குலர் பண்டிலா இருக்கட்டும், பித்தா இருக்கட்டும், இந்த எல்லாமே நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் நம்ம பொதுவா வழங்கக்கூடிய ஒரு பேரு. எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பூராமே நம்மளுடைய ஸ்டீலுக்குள்ள வரும். இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த லேயருக்கு பேரு கார்டெக்ஸ். இது பூரா கார்டெக்ஸ். இதுக்கு வெளியே எபிடர்மிஸ்ல இருந்து ரூட் ஹேர்ஸ் வளர்ந்துருக்கும். இந்த எல்லாத்துக்கும் உள்ள உங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த ஸ்டீல். இந்த ஸ்டீல்ல இருக்கிற முக்கியமா இந்த இடத்துல பெரிசைக்கிள்ல என்ன வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிசைக்கிள்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன வரும்பா?
பெரிசைக்கிள்ல இருந்து உங்களுக்கு என்ன வளர முடியும் அப்படின்னா உங்களுடைய லேட்டரல் ரூட்ஸும் வாஸ்குலர் கேம்பியமும் இந்த இடத்துல இருந்து தான் வரும். லேட்டரல் ரூட்ஸும் வாஸ்குலர் கேம்பியமும் பெரிசைக்கிள்ல இருந்து தான் வளருது, அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதோட உங்களுடைய டைகாட் ரூட் பத்தி நம்ம பேசி முடிச்சிருக்கோம். டைகாட் ரூட்ல அப்ப நம்ம பாக்குறதுக்கு என்னெல்லாம் பொருள்கள் இருக்கு அப்படின்னா, எடுத்த உடனே வெளியே இருக்கிற லேயருக்கு பேரு எபிப்ளெமா. எபிப்ளெமால இருந்து ரூட் ஹேர்ஸ் வெளியே வந்திருக்கும். அதுக்கு உள்ள நமக்கு கார்டெக்ஸ் வந்திருக்கும். கார்டெக்ஸ்ல ஒல்லியான சுவர்களை கொண்ட பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் தான் பார்க்க முடியும். இந்த ஒல்லியான சுவர்கள் கொண்ட பேரன்கைமேட்டஸ் செல்ஸ்ல இந்த செல்களுக்கு நடுவுல இடைவெளிகள் ஜாஸ்தியாவே இருக்கும். இந்த எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் விட உட்புறமான அந்த படிமத்துக்கு பேரு எதுல? கார்டெக்ஸ்லயே இருக்கிற உட்புறமான படிமத்துக்கு பேரு தான் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்ல செல்கள் எல்லாமே பீப்பா போன்ற செல்களா இருக்கும், பேரல் ஷேப்டு செல்ஸ். இது வந்துட்டு தண்ணியை தனக்குள்ள அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்காண்டியே இதுல ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு பேர் சுபெரின். அந்த சுபெரின் லேயர் இருக்கிறப்போ தண்ணியை இதுக்குள்ள தண்ணி உள்ள அனுமதிக்காது. அப்ப இது அனுமதிக்கலைன்னா அப்ப எப்படிதான் தண்ணி போக முடியும் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம். இது தண்ணி உள்ள அனுமதிக்காது. தண்ணி உள்ள அனுமதிக்காம இந்த சுபரின் லேயர் எல்லாமே எப்படி அது அமைந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பினால இந்த எல்லாமே நடுவுல பல லேயர்களை கொண்டு தண்ணி உள்ள வராத மாதிரி அது பார்த்துப்போம். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா இன்னும் நம்ம போக போக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, உள்ள நமக்கு எண்டோடெர்மிஸ்க்குள்ள இருக்கிற எல்லா செல்களுக்கும் பேர் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல இருக்கிற முக்கியமான ஒரு செல் லேயருக்கு பேரு பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் நடக்குது இங்க இருந்து. முதல் விஷயம் என்னன்னா, கிளை வேர்கள் பெரிசைக்கிள் இருந்துதான் வெளியே வர முடியும். லேட்டரல் ரூட்ஸ் எல்லாமே பெரிசைக்கிள் இருந்தாதான் வெளியே வர முடியும். அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாஸ்குலர் கேம்பியம், அதாவது ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்ஸா இருக்கிறப்போ வாஸ்குலர் கேம்பியம் இருந்தா செகண்டரி growth நடக்கணும்னா வாஸ்குலர் கேம்பியமும் இதுல இருந்து தான் வளர முடியும். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்குமே தான் பெரிசைக்கிள் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பித்துங்கிறது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த வெளிதான் பித்து. அது வந்துட்டு டைகாட் ரூட்ல ரொம்ப சின்னதாகவும் அந்த அளவுக்கு சுலபமா கண்டுகொள்ள முடியாததாகவும் இருக்கும். இன்கான்ஸ்பிகுவஸ்னா சுலபமா கண்டுகொள்ள முடியாது. அப்ப அதுக்கு பேரு தான் இன்கான்ஸ்பிகுவஸ். அப்ப பித்து டைகாட் ரூட்ல அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. கடைசியில பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் which lie between xylem and phloem. xylemக்கும் phloemக்கும் நடுவில் இருக்கிற அந்த பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் நம்ம என்ன பேரை வச்சு வழங்குறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேரு தான் கன்ஜங்டிவ் டிஷ்யூ. கன்ஜங்டிவ் டிஷ்யூங்கிறது இந்த ரெண்டு லேயர்களுக்கும் நடுவுல இருக்கும். இது வந்துட்டு எத்தனை இருக்கலாம் அப்படின்னா 2 to 4 பேட்சஸா இருக்கலாம். பேட்ச்னா என்னது? ஒரு சின்ன ஒரு திட்டு, செல்கள் திட்டா அமைஞ்சிருக்கும், அதுக்கு பேரு தான் பேட்ச். அப்ப இங்க 2 to 4 திட்டுகளா அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு இப்போ இது வந்துட்டு டைகாட் ரூட்ல 2 to 4 திட்டுகளா அமைஞ்சிருக்கும். இதே மோனோகாட் ரூட்ல பார்த்தோம்னா 4க்கும் மேல, சில வேளையில 6, 8 அப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கும். அத்தனை நம்ம மோனோகாட் ரூட்ல தான் பார்க்க முடியும், நம்ம டைகாட் ரூட்ல பார்க்க முடியாது. அதுக்கடுத்து கேம்பியல் ரிங். கேம்பியம்ங்கிறது என்னது? 2வது வளர்ச்சியை அனுமதிக்கக்கூடியது. அந்த கேம்பியம் ரிங் xylemக்கும் phloemக்கும் நடுவுல வளரும். ஏன்னா இது ரேடியல்ங்கிறதுனால ஒரு ரேடியஸ்லயும் xylem இருக்கும் அல்லது phloem இருக்கும், xylem இருக்கும் அல்லது phloem இருக்கும். அதே மாதிரிதான் போய்கிட்டே இருக்கும். இப்ப டிஷ்யூஸ் எல்லா எண்டோடெர்மிஸ்க்குள்ள இருக்கிற எல்லா டிஷ்யூஸையும் நம்ம ஸ்டீல் அப்படிங்கிற பேருனால நம்ம வழங்குறோம். இதோட நம்ம டைகாட் ரூட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து கடைசி நம்ம பார்த்து முடிக்கக்கூடியது நம்மளுடைய மோனோகாட் ரூட் பத்தி. மோனோகாட் ரூட்ல அப்ப என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மோனோகாட் ரூட்ல நமக்கு இருக்கக்கூடியது முக்கியமா மோனோகாட் ரூட் பாத்தீங்கன்னாலும் உங்களுடைய வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்கும்பா? வாஸ்குலர் பண்டில் இங்கேயுமே ரேடியல் தான். ஆனா என்ன முக்கியமான வித்தியாசம் மோனோகாட் அண்ட் டைகாட்டுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோனோகாட் ரூட்ல நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு 2வது வளர்ச்சி டைகாட் ரூட்ல பாக்குறப்போ 2வது வளர்ச்சி அனுமதிக்கப்பட்டது, மோனோகாட் ரூட்ல அது படாது. மோனோகாட் ரூட்ல 2வது முறையா வளர்ச்சி அனுமதிக்கப்படல. அப்போ என்ன அர்த்தம்? இங்க உங்களுக்கு மோனோகாட் ரூட்ல அனுமதிக்கப்படல என்ன அர்த்தம்? உங்களுடைய மோனோகாட் ரூட் 2வது முறையா ஒரு xylem வளர்ந்தா phloem வளர்ந்தா முடிஞ்சது. அதுக்கு மேல அடிஷ்னலா எக்ஸ்ட்ராவா குழாய்கள் வராது. அப்போ இதனுடைய வேர்களும் தண்டுகளும் அதனாலதான் ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மோனோகாட் ரூட் பார்ப்போம். அதுக்கடுத்து anatomy of the monocot root is similar to the dicot root in many respects. பல விதத்துல, பெரும்பாலான விதத்துல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல மட்டும்தான் அது மாறுபட்டிருக்கும்.
இப்ப எந்தெந்த இடத்துல மாறுபடுது அப்படின்னு பாக்குறது தான் இங்க நமக்கு முக்கியம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறப்பையும் உங்களுக்கு வந்துட்டு மோனோகாட் டைகாட்ல என்னெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு கேட்க மாட்டான். ஏன்னா பல விதங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் சில விதங்கள் பாத்தீங்கன்னா சில விஷயத்துல சில விதிவிலக்குல மட்டும் வந்துட்டு இது உங்களுக்கு வேறுபட்டு இருக்கிற மாதிரி தெரியலாம். அந்த வேறுபாடு கொண்ட அந்த விதிவிலக்குகள் இருக்கிற அந்த இடத்துக்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்ல வரோம். அதுதான் நமக்கு முக்கியமும் கூட பரீட்சையில. முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. மோனோகாட் ரூட்ல 2வது முறையா வளர்ச்சி நடக்காது, செகண்டரி growth இல்ல. அப்போ மெயினா இப்ப நம்ம வித்தியாசங்களை நம்ம குறிப்பிட ஆரம்பிச்சோம்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். வித்தியாசங்களை நம்ம இப்ப குறிப்பிட ஆரம்பிக்கிறோம்னு வை, அப்ப நமக்கு என்னெல்லாம் வரும். முதல் வித்தியாசமா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நோ கேம்பியம். நோ கேம்பியம், அதனால நோ செகண்டரி growth. 2வது வளர்ச்சியே கிடையாது, அதிக வளர்ச்சி எல்லாம் எதுவுமே கிடையாது. எபிடர்மிஸ், கார்டெக்ஸ்க்கு உள்ள எண்டோடர்மிஸ், அதுக்குள்ள பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில், பித் எல்லாமே இருக்கும். ஆனா வித்தியாசம் என்னன்னா ஃபியூவர் வாஸ்குலர் பண்டில்ஸ். எதுல? டைகாட்ல. இப்ப இங்க மோனோகாட்ல அதிகமான அளவுல வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கும். உங்களுக்கு மோனோகாட்ல பாத்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இங்க நீங்க டைகாட்ல பார்த்தப்போ உங்களுக்கு வந்து எத்தனை இருந்துச்சு? 2ல இருந்து 4 இருந்துச்சா? ஆனா இந்த இடத்துல மோர் தேன் 6 தான் இருக்கும். இப்போ மோர் தேன் 6 அப்படின்னு சொல்றப்போ இதுக்கு நம்ம இன்னொரு பேரையும் வச்சு வழங்கலாம். அந்த பேருக்கு பேரு பாலியார்க். இதே நம்ம அங்க பார்த்தோம்னா அந்த இடத்துல டைகாட்ல எப்படி இருக்கும்? டைகாட்ல டயார்க்ல இருந்து டெட்ரார்க் வரைக்கும் இருக்கலாம். ஆனா மோனோகாட் வந்துட்டாலே அந்த இடத்துல நமக்கு பாலியார்க் தான் நம்ம பாக்குறதுக்கு பெரும்பாலான நிலையில நமக்கு பாலியார்க் தான் காணப்படும் இந்த இடத்துல. அதே மாதிரி பித்துல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த இடத்துல பித்து எப்படி இருந்துச்சுன்னா ஸ்மால் அண்ட் இன்கான்ஸ்பிகுவஸ். இந்த இடத்துல பித்து லார்ஜ் அண்ட் கான்ஸ்பிகுவஸ். லார்ஜ் அண்ட் கான்ஸ்பிகுவஸ், அதாவது சுலபமா நீங்க கண்டுகொள்ள முடியும். இப்ப நீங்க ஒரு வேற வெட்டி நீங்க வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா உங்களுக்கு லேயர் எல்லாமே தெரியும். டைகாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்து கண்டுகொள்றது கடினம், ஆனா மோனோகாட்ல பித்து சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்க உங்களோட கன்ஜங்டிவ் டிஷ்யூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2ல இருந்து 4 பண்டில்கள் தான் இருக்கும் டைகாட்ல. ஆனா மோனோகாட்ல ஜாஸ்தியா 6க்கும் மேல கூட சில வேளையில பண்டில்கள் காணப்படலாம். அது வந்துட்டு உங்களுடைய கன்ஜங்டிவ் டிஷ்யூல நீங்க பார்க்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கடுத்து மோனோகாட்ல எந்த விதமான 2ஆம் நிலை வளர்ச்சி உங்களால பார்க்க முடியாது. முதல் நிலை வளர்ச்சியோட முடிஞ்சிடும். அதனாலதான் மோனோகாட்ல வேர்களும் தண்டுகளும் மெல்லியதா இருக்கு. இதனுடைய படிமன் எல்லாமே கம்மியா இருக்கு. ரொம்ப மெல்லியதான வேர்களையும் தண்டுகளையும் தான் உங்களால பார்க்க முடியுது மோனோகாட்ல. எதனால அப்படின்னா 2ஆம் நிலை வளர்ச்சி இங்க நடைபெறாதுங்கிறதுதான். இதோட நான் உங்களுக்கு இப்ப நிப்பாட்டிட போறேன். நீங்க இந்த 2 டயக்ராமும் நீங்க பாத்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் எபிபிளமா தான் இருக்கு. எபிபிளமா வெளியே வந்துட்டு ரூட் ஹேர் வரும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எபிடர்மிஸ், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் அப்ப பாக்குறீங்க நீங்க, கார்டெக்ஸ்லயும் அதே மாதிரிதான். அதுக்குள்ள எண்டோடர்மிஸ் இருக்கும். அங்கேயும் பீப்பா போன்ற செல்கள் தான், பேரல் ஷேப்டு செல்கள் தான். அதுக்குள்ள உங்களுக்கு பெரிசைக்கிள் தெரியும், அதுக்குள்ள ஃப்ளோயம் இருக்கும், புரோட்டோசைலம் இருக்கும், மெட்டாசைலம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு உங்களுக்கு பண்டில்ஸ் ஜாஸ்தியா தெரியுது. உங்களுக்கு டைகாட்ல உங்களுக்கு கம்மியா தெரிஞ்சது. இந்த இடத்துல பல பண்டில்கள் இருக்கும். டைகாட்ல இருக்கிற பண்டில்கள் தான் அளவுல அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து பித்து உங்களுக்கு தெரியுது. நீங்க இந்த 2 பித்தையும் நீங்க வந்துட்டு கொஞ்சம் வேறுபடுத்தி பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதுல பித்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரா உங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அங்க பெரிசைக்கிள் ஜாஸ்தியா இருக்கும், கன்ஜங்டிவ் டிஷ்யூ ஜாஸ்தியா இருக்கு. நான் இங்க பெரிசைக்கிள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மோனோகாட். ஏன் பெரிசைக்கிள் கம்மியா இருக்கு? ஏன்னா உங்களுக்கு லேட்டரல் ரூட்ஸும் வாஸ்குலர் கேம்பியமும் வளர்றதுக்கு அவசியம் கிடையாதுங்கிறதுனால இங்க பெரிசைக்கிள் முதல்ல இருக்கு கம்மியா தான் இருக்கும். இதே உங்களுக்கு டைகாட்ல பெரிசைக்கிள் ஜாஸ்தியா இருக்கும். அதனால டைகாட்ல பித்து கம்மியா இருக்கு, மோனோகாட்ல பித்து ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இதோட உங்களுடைய ரூட்டுங்கிற பகுதி முடிஞ்சிருச்சு. உங்களுடைய ஸ்டெம் அண்ட் லீஃப் 2யுமே நான் வந்துட்டு இன்னொரு லெசன்ல எடுத்துக்கிறேன். இன்னொரு செஷன்ல உங்களுக்கு ஸ்டெம் லீஃபும் முடிச்சேன். சரிங்களா? இதோட நம்ம இங்க பாட்டிக்கலாம்.